Hello, good evening. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தருண் திவாரி and இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம்? இன்னைக்கு நம்ம லாஸ்ட் செஷன் இல்ல செல் சாப்டரோட கடைசி லெக்சர் இன்னைக்கு தான். சோ இன்னைக்கு நம்ம இந்த சாப்டரை முடிச்சிருவோம். முடிச்சிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? முடிச்சிட்டு நம்ம டிபிபி சால்வ் பண்ணலாம் சார். ஓகே. சோ டிபிபி அப்படிங்கிறது எஸ். வணக்கம் லத்திகா, வணக்கம். எப்படி இருக்கீங்க? சோ கெமிஸ்ட்ரி கிளாஸை விட்டுட்டு பயாலஜி கிளாஸுக்கு வந்துட்டீங்களா? எஸ், உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா பயாலஜி? பரவாயில்லையே, நல்லா நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சரி சரி லத்திகா, எப்போ ஒன்று ஒரு சில டிஸ்கஷன் பண்ணலாமா? சரி, இப்போ இது வரைக்கும் நம்ம ஏதாச்சும் டாபிக், என்னென்ன டாபிக் என்சிஆர்டில மிஸ் பண்ணியிருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுங்க. என்னென்ன டாபிக் என்சிஆர்டில மிஸ் பண்ணியிருக்கோம் கமெண்ட் பண்ணுங்க. எஸ், நானும் வந்துட்டியா? வெரி குட் எழில், வெரி குட். குட் ஈவினிங். சரி, சோ இது வரைக்கும் நம்ம செல் சைட்டோபிளாசம் முடிச்சாச்சு இல்லையா? ஓகே, எஸ் எஸ் எஸ், செக் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க என்னென்ன டாபிக் மிஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம நியூக்ளியஸ் அண்ட் குரோமோசோம் பார்க்க போறோம். அது கூட கொஞ்சம் குட்டி குட்டி டாபிக்ஸ் இருக்கு, அதையும் முடிச்சிடலாம். சப்போஸ் நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டேன்னா அதையும் நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு உங்க டவுட் செஷன், சப்போஸ் நான் சீக்கிரம் முடிச்சுட்டேன் அப்படின்னா டவுட் செஷனும் முடிச்சிடலாம் இன்னைக்கு. சரியா? கொஞ்சம் ஷா, குட் ஈவினிங். குட் ஈவினிங் ஷா, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஹவ் வாஸ் யுவர் டேஸ் and how is your evening going? Come on, tell me, உங்களோட ஈவினிங் எப்படி போயிட்டு இருக்கு? ஸ்கூல்ல என்னென்ன பண்ணீங்க? ஸோ எல்லாரும் இப்போ வர வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் இப்படியே டைம் பாஸ் பண்ணலாமா? இல்லை, டைம் பாஸ்லாம் கிடையாது. லைக் we will continue. ஓகே ஓகே ஓகே. ஷாஹிதா, குட் ஈவினிங். ஷாஹிதா, வெரி குட் ஈவினிங். வெரி குட் ஈவினிங். ஸோ எப்படி உங்க ஸ்கூல்லலாம் எப்படி போயிட்டு இருக்கு? யூ கேன் டெல் மீ, யூ கேன் ஷேர் யுவர் whatever is happening with you people in the school. So எல்லாரும் நீங்க என்ன பண்ணலாம், இங்க ஷேர் பண்ணலாம். So we'll have like very jovial, very smooth and என்ன சொல்றது, நம்மளுக்கு ஒரு சாஃப்ட் அண்ட் அழகா அப்படியே ஒரு கிளாஸ் போகும். இது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கிளாஸ், பயங்கரமா என்ன பண்றது, டென்ஷனோட அதெல்லாம் இருக்கக்கூடாது இல்லையா? பயாலஜி கிளாஸ் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு பயாலஜி கிளாஸ் அட்டன் பண்ணும், அப்படிதானே சார்? ரொம்ப நேரம் படிச்சா ஸ்ட்ரெஸ் ஆகுது. டுடே மட்டும் 7 hours படிச்சிருக்கேன், பயாலஜி பிளஸ் கெமிஸ்ட்ரி. அப்படியா எழில்? அப்போ ரொம்ப நேரம் படிக்காத, இதுல என்ன இருக்கு? சிம்பிள். சரி, நான் வந்து 12 மணி நேரம் படி, 16 மணி நேரம் படி அப்படின்லாம் வீடியோ போட்டிருக்கேன். சரியா? அது எப்போனா கடைசி ஒரு 10 நாள், கடைசி ஒரு மாசம். இப்பெல்லாம் ஸ்டார்டிங், சப்போஸ் இது வந்து 11th ஸ்டாண்டர்டோட டாபிக் இல்லையா? சப்போஸ் நீ ட்ராப்பர் அப்படின்னா நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீ ஒரு 10 மணி நேரம் படிக்கலாம் ஒரு நாளைக்கு. இப்போவே 7 மணி நேரம் படிச்சுட்ட அப்படின்னா நீ ஒரு 3-4 மணி நேரம் இந்த லெக்சர் கவனிச்சு சாப்பிட்டு தூங்கு. சரி, ஸோ இந்த மாதிரி பண்ணு. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணு. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா, கொஞ்ச நேரம் விளையாடு. ஓகே, ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா என்ன பண்ணு, கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வா. கொஞ்ச நேரம் ஏதாச்சும் மூவி பார்க்கலாம், பாட்டு கேட்கலாம். ஏதாச்சும் நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், அதுக்குன்ட்டு ரீல்ஸ் பார்க்க கூடாது. சரியா? என்ன பண்ணலாம், ஏதோ வந்துட்டு ஷார்ட் வீடியோ ஆகட்டும், ஷார்ட் வீடியோ பார்க்கலாம். இல்லைன்னா வெளியே போ, ஒரு வாக் போயிட்டு வா. சரியா? ஃபர்ஸ்ட்ல இருந்து போறது பெட்டர் தானே? நான் ட்ராப்பர் தான். அப்படியா? சரி, எஸ் எஸ், ஃபர்ஸ்ட்ல இருந்து போறது பெட்டர் தான், ஒன்றும் கவலையே கிடையாது. ஆனா என்னன்னா, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது நம்ம கொஞ்ச நேரம் விளையாடலாம். சரியா? கொஞ்ச நேரம் வெளியே ஒரு வாக் போயிட்டு வரலாம் இல்லையா? கொஞ்ச நேரம் கண்ணை மூடி உட்காந்து மூச்சு பயிற்சி பண்ணுங்க. மூச்சு பயிற்சி தெரியும் தானே? மூச்சை நல்லா இழுத்து விடணும், ஹோல்டு, ரிலீஸ், ஸ்லோவா இழுத்து ஸ்லோவா விடுறது. ஸோ மூச்சு பயிற்சி பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ் ஏர்ல போயிட்டு வாங்க. ஃப்ரெஷ் ஏர்ல நீங்க போயிட்டு வாங்க. கொஞ்சம் மாடிக்கு போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க. கொஞ்ச நேரம் பேட்மிண்டன் விளையாடுங்க. பேட்மிண்டன் விளையாண்டா நம்ம வந்து என்னது, அது வந்து ஒரு பெரிய டஃப் கேம் கிடையாது. பிளஸ் பாடி எல்லாம் மூவ்மெண்ட் ஆகும் அண்ட் ரிஃப்ரெஷ்மெண்டா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்ச நேரம் பேசுங்க இல்லையா? உங்க தங்கச்சி இருந்தா தங்கச்சி கிட்ட பேசுங்க. அக்கா இருந்தா அக்கா கிட்ட பேச வேண்டாம், அக்கா தங்கச்சி எல்லாம் தலைவலி கொடுத்துருவாங்க, அப்படிதானே? இல்ல, எஸ், கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வாங்க. கொஞ்சம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்க, ஃப்ரெஷ் ஏர் வாங்குங்க. ஆல்ரைட், கொஞ்ச நேரம் என்ன பண்ணுங்க, ஃப்ரெஷ் ஏர் வாங்கிட்டு வாங்க. கொஞ்ச நேரம் வாக் போயிட்டு வாங்க. ஆல்ரைட், கொஞ்ச நேரம் இல்லையா, கொஞ்சம் காமெடி ஷோ, ஏதாவது காமெடி ஷோ இருந்தா கொஞ்சம் காமெடி, சுட்டி டிவி பாருங்க, கார்ட்டூன் பாருங்க, சூப்பரா இருக்கும். ஆக்சுவலி எனக்கு கார்ட்டூன் ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட நான் கார்ட்டூன் பார்க்கறதுக்கு ரெடியா இருப்பேன். ஸோ கும்ஃபு பாண்டா அப்படிங்கிற ஒரு படம் இருக்கு, கும்ஃபு பாண்டா நீங்க பாருங்க. இந்த மாதிரி கார்ட்டூன்ஸ் பாருங்க. கார்ட்டூன்ஸ் வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கும் ஆக்சுவலி. ஸோ அது பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரெஸ் என்ன ஆகும், கம்மியாயிரும். சரியா? சரி சார், நான் எங்க ஸ்கூல் பயாலஜி டாப்பர் சார். ஓ மை காட், கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெரி குட். ஐ காட் 3 years academic performer prize வாங்கினேன் ஃபார் பயாலஜி சார். ஐ லவ் பயாலஜி. ஓ மை குட்னஸ், ஓ மை குட்னஸ்.
ஸோ எனக்கு பயாலஜி பிடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் தோஸ் ஹூ லவ் பயாலஜி பிகாஸ் பயாலஜி தானே வாழ்க்கையே இல்லையா? சரி, nucleus, microbodies, that is all sir, we completed other topics. Very good. அப்ப முடிச்சிரலாம், ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. குட் ஈவினிங் சித்ரா, குட் ஈவினிங், வெரி குட் ஈவினிங் சித்ரா. எப்படி இருக்கீங்க? ஏன் இவ்வளோ லேட் பண்ணிட்டீங்க? இல்ல ஸ்டார்டிங்ல வந்துருவீங்களே. கன்னிகா அங்குஸ்வாமி will follow this idea. Yes, this works actually. நான் வந்து எனக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கும்பா, எனக்கு எக்கச்சக்கமான ஸ்ட்ரெஸ் இப்போ கூட இருக்கு. ஓகே, நாளைக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் எனக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் வரப்போகுது, எனக்கே முன்னாடியே தெரியும். ஓகே, ஸோ அதனால அப்போ என்ன பண்ணுவேன், ஒரு காமெடி ஷோ. எனக்கு ஹிந்தி காமெடி ஸ்டாண்டப் காமெடி பிடிக்கும். ஸோ எனக்கு பிடிச்ச காமெடியன் அப்படின்னு பார்த்தா ரவி குப்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கௌரவ் கபூர், இந்த மாதிரி ஒரு சில ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் இருக்காங்க. எனக்கு அவங்களோட காமெடிஸ் வந்து கிளீன் காமெடியா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் தம். ஸோ அதனால அது கொஞ்ச நேரம் பார்த்தோன்னா மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிரும். ஓகே, ஸோ அது பார்க்கலாம். எஸ் சார், பயோ நீட் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணா நல்லா இருக்கும்? நான் சொல்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க, நல்லா இருக்கும். எப்படி? இப்போ நம்ம கிளாஸ் நடத்துறத கவனிச்சுட்டு கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க டைம் டு டைம் வந்து என்ன பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க. இப்போதைக்கு வேற என்ன சொல்றது? எஸ் கேவோட்ரிக்ஸ், குட் ஈவினிங் சேஷிகா. சரி, அப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, அதுக்கப்புறம் பயாலஜி எப்படி ப்ரிப்பேர் பண்றது நான் டீட்டெயிலாக சொல்றேன். நான் சொல்றத கிளாஸை கவனிங்க, நோட்ஸ் எழுதுங்க, அந்த நோட்ஸை டெய்லி பேசிஸ்ல ரிவைஸ் பண்ணுங்க. கொடுக்குற ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு வாங்க, டிபிபி சால்வ் பண்ணுங்க. இப்போ இன்னைக்கு சாப்டர் முடிஞ்சிருமா? இன்னைக்கு சாப்டர் முடிஞ்சோடனே டிபிபி உங்களுக்கு வந்துடும். அது மேபி இன்னைக்கு நைட் இல்லை நாளைக்கு ஈவினிங், அந்த மாதிரி 1 or 2 டேஸ்க்குள்ள உங்களுக்கு இந்த சாப்டருக்கான டிபிபி வந்துடும். ஸோ அந்த டிபிபியில் இருக்கிற அத்தனை கொஸ்டின் சால்வ் பண்ணிருங்க. முடிஞ்சது, செல் சாப்டர் கவர் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, அடுத்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிடுவேன், அதை நீங்க கவனிங்க, அதுக்கு நோட்ஸ் எடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பயாலஜி டிசம்பருக்குள்ள 11th 12th ரெண்டுமே முடிச்சிடும், டென்ஷனே இருக்காது. சரியா? சொல்றத செய்யுங்க, கிளாஸ் இருக்கிறத கவனிங்க, ஃபாலோ பண்ணுங்க, முடிஞ்சது, அவ்வளவுதான். ஓகே, எஸ், குட் ஈவினிங், வெரி குட் ஈவினிங் விகே, வெரி குட் ஈவினிங் சார். என் அக்காவுக்கு மோட்டிவேஷன் கொடுத்துட்டு வந்தேன் சார், லேட் ஆயிடுச்சு. அப்படியா? அக்காவுக்கு மோட்டிவேஷன் கொடுத்துட்டு வந்தியா? சரி, பரவாயில்ல, எல்லாத்துக்கும் மோட்டிவேஷன் கொடுக்குறிய, வெரி குட் சித்ரா. மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, கோனன் பிளஸ் காஸ்மோஸ் நினைக்கிறேன். அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, சித்ரா யாருன்னு ரிவீல் பண்ணுங்க, அதுக்கு ஒரு செஷன் எடுக்கலாம், சித்ரா ரிவீல் செஷன். சித்ரா நோயல் யார்? சரி, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருக்கோம்? இதுக்கு முன்னாடி எல்லாமே பார்த்தாச்சு. அப்ராக்சிமேட்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணது செல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? நம்ம எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? நம்ம ஸ்டார்ட் பண்ணது செல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? செல், த பேசிக் யூனிட், செல்லோட இன்ட்ரோடக்ஷன், அதுக்கப்புறம் பயாலஜினா என்ன அப்படிங்கறது நம்ம பார்த்தோம். பயாலஜினா என்ன, ஜிஎன் ராமச்சந்திரன் சார் பத்தி, ஜிஎன்ஆர் சார் பத்தி நம்ம படிச்சோம் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? அதுக்கப்புறம் சைட்டோபிளாசம் பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் யூகேரியோட்ஸ் பத்தி பார்த்திருக்கோம். கரெக்டா? ப்ரோகாரியோட்ஸ் யூகேரியோட்ஸ் பத்தி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அனிமல் செல் பிளான்ட் செல் டிஃபரன்ஸ் பார்த்தாச்சு. டிஃபரன்ஸ் நம்ம பார்த்திருக்கோம், வெரி குட். அதுக்கப்புறம் என்னது? பிளாஸ்மா மெம்பரேன் பார்த்தாச்சு. பிளாஸ்மா மெம்பரேனை ரொம்ப டீட்டெயிலா நம்ம பார்த்தாச்சு. செல் வால் பார்த்திருக்கோம், செல் வாலும் முடிஞ்சது. அப்போ ஒரு பாதி செக்ஷன் இதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? அதுக்கப்புறம் நம்ம செல் ஆர்கனல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சோம். மைட்டோகாண்ட்ரியா பார்த்தோம். மைட்டோகாண்ட்ரியா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பார்த்தோம். ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பார்த்தோம். அதுக்கப்புறம் கால்கி பாடி நம்ம ரொம்ப டீட்டெயிலா நம்ம படிச்சோம் இல்லையா? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், மைட்டோகாண்ட்ரியா, கால்கி பாடி எல்லாம் டீட்டெயிலா படிச்சோம். சொல்லுங்க ஸ்ரீ, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? ஓகே, கால்கி பாடி பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? அதுக்கப்புறம் லைசோசோம் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம வேக்யூல்ஸ் பார்த்தோம் இல்லையா? வேக்யூல்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? வேக்யூல்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பார்த்தது சென்ட்ரியோல், சென்ட்ரோசோம் இல்லையா? சென்ட்ரோசோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? சென்ட்ரோசோம்க்கு அப்புறம் ரைபோசோம் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தது? சீலியா, ஃபிளஜெல்லா இல்லையா? சீலியா அண்ட் ஃபிளஜெல்லா பார்த்திருக்கோம் இல்லையா? சோ இது எல்லாமே நம்ம கவர் பண்ணியாச்சு. இத போக பிளாஸ்டிட்ஸ் நம்ம பார்த்தோம். பிளாஸ்டிட்ஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? குளோரோபிளாஸ்ட டீடைலா பார்த்தோம். டீடைலா நம்ம பார்த்தோம். சோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணியாச்சு? கவர் பண்ணியாச்சு.
now இனிமேல் நம்மளுக்கு என்ன இருக்கு நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது நியூக்ளியஸ் பேலன்ஸ் இருக்கு சோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நியூக்ளியஸ் chromosomes நியூக்ளியஸ் பார்க்க போறோம் chromosomes பார்க்க போறோம் அதுக்கு அப்புறம் கொஞ்சம் பேசல் சின்ன other cell components நாம பார்க்க போறோம் small cell components பார்க்க போறோம் இதுதான் நம்மளோட இன்னைக்கு அஜெண்டா நியூக்ளியஸ் chromosomes and other cell small components yes microbodies தான் இதுலயே வந்துரும் சரி microbodies சரி ஓகே microbodies so இதுதான் இதுல peroxisome நம்ம அட்டாச் பண்ணிடுவோம் peroxisomes அட்டாச் பண்ணிடுவோம் இல்லையா microbodies கூட peroxisome சேர்ந்து அட்டாச் பண்ணிடுவோம் சோ அது வந்துரும் அதுக்கு அப்புறம் நம்ம என்ன பார்க்கலாம்னா இன்னைக்கு நம்ம செல் ஜங்ஷன் பார்க்கலாம் நம்ம செல் ஜங்ஷன் எஸ் சப்போஸ் இது நம்ம சீக்கிரம் முடிச்சிட்டோம் டைம் இருந்துச்சு அப்படின்னா செல் ஜங்ஷன் பார்க்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா டிஷ்யூ சாப்டர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த செல் ஜங்ஷனை நம்ம பார்த்துடலாம் செல் ஜங்ஷன் இம்பார்ட்டன்ட் இல்லையா ஸோ ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் செல் ஜங்ஷன் முடிக்கிறதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் மேக்ஸிமம் ஆகும் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு டைம் இருந்தா இன்னைக்கு பார்த்துடலாம் அப்படி இல்லை அப்படின்னா இது டிஷ்யூ சாப்டர் படிக்கும் போது நம்ம பார்க்கலாம் சரியா ஏன் டிஷ்யூ சாப்டர் படிக்கும் போது இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கிளியரா எஸ் கிளியரா எல்லாருமே ரெடியா இருக்கீங்களா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா எஸ் ரெடியா இருக்கீங்களா சரி என்ன கம்மியா தான் வாட்ச் நவ் எத்தனை பேர் கம்மியா தான் பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் வர சொல்லுங்க உங்களோட ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் அடிச்சு பிடிச்சி உதச்சு வர சொல்லுங்க கிளாஸுக்கு வர மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு சரியா கமான் வர சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு சரி இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் all right so now first we are going to start with நியூக்ளியஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் சரி நியூக்ளியஸ் அப்படிங்கிறது இந்த brain of the cell நியூக்ளியஸ் அப்படிங்கிறது என்னது brain of the cell what is nucleus is the brain of the cell இத நம்ம என்ன சொல்லலாம் controlling unit of the cell என்ன சொல்லலாம் controlling unit of the cell ஏன்னா நியூக்ளியஸ் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது இல்லையா நியூக்ளியஸ் தான் எல்லாமே இப்போ எஸ் டிஸ்கவர்ட் பை ராபர்ட் பிரவுன் ஃபைன் நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு அது இல்லையா ஓகே ஸோ இப்போ நான் உங்ககிட்ட நம்ம பண்றது நம்ம என்னோட மூக்கு அம்மா மாதிரி இருக்கு என்னோட மூக்கு என்னோட அம்மா மாதிரி இருக்கும் என்னோட கண் என்னோட அம்மா மாதிரி இருக்கும் என்னோட ஒரு சில கேரக்டர் என்னோட அம்மா மாதிரி இருக்கும் என்னோட கேரக்டருக்கு காரணம் இந்த நியூக்ளியஸ் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா இல்ல நியூக்ளியஸ்குள்ள இருக்கிற அந்த டிஎன்ஏன்னு சொன்னா நம்புவீங்களா நம்பிதான் ஆகணும் வேற வழி இல்ல அதுதான் உண்மை இல்லையா சோ என்னோட இந்த கண்ணுக்கு காரணம் என்னோட இந்த கேரக்டர் இந்த நேச்சருக்கு காரணம் என்ன இந்த நேச்சருக்கு காரணம் என்னோட ஜீன் பாடியில இருக்கிற ஜீன் இல்லையா என்னோட பாடியில இருக்கிற ஜீன் டிஎன்ஏ அது எங்க இருக்கு இந்த நியூக்ளியஸ்குள்ள இருக்கு கரெக்டா எங்க இருக்கு நியூக்ளியஸ்குள்ள இருக்கு அப்போ நியூக்ளியஸ் அவ்வளோ இம்பார்ட்டண்டா எஸ் நியூக்ளியஸ் நம்ம பாடிக்கு ரொம்பவே முக்கியமானது சரி அப்போ ஓகே நியூக்ளியஸை கண்டுபிடிச்சது யாரு நம்ம லத்திகா போட்டிருக்காங்க ராபர்ட் பிரவுன் யாரு ராபர்ட் பிரவுன் சோ ராபர்ட் பிரவுன் நியூக்ளியஸை கண்டுபிடிச்சிருக்காங்க எப்போ 1831ல ராபர்ட் பிரவுன் நியூக்ளியஸை கண்டுபிடிச்சிருக்காங்க சரி இப்போ இதுதான் டைரக்டர் சோ கண்ட்ரோலிங் யூனிட் அப்படின்னு சொல்லலாம் ஆர் நம்ம என்ன சொல்லலாம் டைரக்டர் ஆஃப் த செல் டைரக்டர் அப்படின்னா எல்லா ஸ்கிரிப்டுமே இங்கதான் இருக்கு டைரக்டர் கிட்ட தான் எல்லா ஸ்கிரிப்ட் இருக்கு எப்படி ஷேப் இருக்கணும் எப்படி சைஸ் இருக்கணும் எப்படி நம்ம கண் இருக்கணும் கால் இருக்கணும் மூக்கு இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே என்னது டைரக்ட் பண்றது இது நம்மளோட நியூக்ளியஸ் தான் டைரக்டர் ஆஃப் த செல் சரி இதுல குரோமாட்டின் அப்படிங்கிற குரோமாட்டின் ஃபைபர்ஸ் இருக்கும் குரோமாட்டின் ஃபைபர்ஸ் நியூக்ளியஸ்குள்ள பிரசன்ட் ஆயிருக்கும் சோ குரோமாட்டின் அப்படிங்கிற பேர் கொடுத்தது யாரு குரோமாட்டின் அப்படிங்கிற பேர் கொடுத்தது யாரு குரோமாட்டின்ங்கிற பேர் கொடுத்தது ஃப்ளெமிங் குரோமாட்டின் அப்படிங்கிற பேர் கொடுத்தது யாரு ஃப்ளெமிங் ஆல்ரைட் எதுக்கு நம்மளோட நியூக்ளியஸ்குள்ள இருக்கிற மெட்டீரியல் நியூக்ளியஸ்குள்ள
இருக்கிற மெட்டீரியல், அது அந்த மெட்டீரியல் தான் குரோமாட்டின். சரியா? ஸோ அது அது அந்த பேர் கொடுத்தது நம்மளோட ஃபிளெமிங். ஆல்ரைட், சரி. நம்ம என்ன பண்ணலாம், மெயின் காம்பனன்ட்ஸ் என்னென்ன காம்பனன்ட்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ், காம்பனன்ட்ஸ் ஆஃப் காம்பனன்ட்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ், மெயின் காம்பனன்ட்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ். இப்போ இதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நம்பர் 1 நியூக்ளியர் என்வலப். நியூக்ளியர் என்வலப். அப்போ இது சிங்கிள் என்வலப்பா டபுள் என்வலப்பா? சிங்கிள் என்வலப்பா டபுள் என்வலப்பா? சிங்கிள் என்வலப் or டபுள் என்வலப்? டபுள் மெம்பரேன். இங்க என்ன இருக்கும், டபுள் மெம்பரேன் இருக்கும். சிங்கிள் மெம்பரேன் இருக்குமா டபுள் மெம்பரேனா? டபுள் மெம்பரேன் இருக்கும். எஸ், டபுள் மெம்பரேன் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள என்ன இருக்கும் வேற, குரோமாட்டின் ஃபைபர். குரோமாட்டின் ஃபைபர் இல்லையா? குரோமாட்டின் ஃபைபர் இருக்கும். சரி, அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கும், நியூக்ளியோலஸ். என்ன இருக்கும், நியூக்ளியோலஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும், இப்ப நியூக்ளியஸ் இருந்தா அதுக்குள்ள fluid இருக்கும் இல்லையா? அந்த fluidக்கு பேரு nucleoplasm. nucleoplasm or matrix of nucleus. matrix of nucleus, nucleoplasm or matrix of nucleus. all right, சரி. இந்த chromatin fiber தான் குரோமோசோமா கன்வெர்ட் ஆகும் இல்லையா? chromatin fiber தான் கண்டென்ஸ் ஆகி அது குரோமோசோம் ஃபார்ம் ஆகும். கரெக்ட்டா? So yes, chromosome present ஆயிருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம சொல்லலாம். So these are the components, basic and important components of என்னது, nucleus. nucleus ஓட surface மேல pores இருக்குமா? Yes, nuclear pore present ஆயிருக்கும். So nucleoplasm, but நம்ம வந்து என்ன சொல்லலாம், என்ன எழுதலாம், nuclear envelope. இதுல என்ன இருக்கும், இதுல double membrane, அவுட்டர் மெம்பரேன். ஓகே, டபுள் மெம்பரேன் இருக்கும். சரி, இதுல என்ன இருக்கும், நியூக்ளியர் போரும் இருக்கும். நியூக்ளியர் போர் அதுவுமே பிரசன்ட் ஆயிருக்கும். அண்ட் இதோட அவுட்டர் மெம்பரேன், ஓகே, இதோட அவுட்டர் மெம்பரேன் ஹிஸ்டோன் புரோட்டீன். எஸ், புரோட்டீன். இப்போ உள்ள இந்த ஃப்ளூயிட் இருக்குல்ல, இந்த ஃப்ளூயிட்ல நிறைய என்சைம்ஸ் இருக்கும், நிறைய புரோட்டீன்ஸ் இருக்கும், இதெல்லாமே பிரசன்ட் ஆயிருக்கும். சரியா? இதுல என்சைம்ஸ் இருக்கும், புரோட்டீன்ஸ் இருக்கும், அதெல்லாமே பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, நவ இந்த நியூக்ளியர் போர் இது எங்க இருக்கும், டபுள் மெம்பரேன் இருக்குல்ல, டபுள் மெம்பரேனோட அந்த மெம்பரேன், அந்த கேப் இருக்கும், சின்ன 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 கேப்ஸ். அதுல இருந்து தான் நியூக்ளியஸ் இருந்து வர மெட்டீரியல் எல்லாமே எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்க்குள்ள என்டர் ஆகுது. அப்போ இதுல டபுள் மெம்பரேன் இருக்குன்னா ஒன்னு என்ன இருக்கணும், ஒன்னு இருக்கணும் இன்னர் மெம்பரேன், ஒன்னு இருக்கணும் இன்னர் மெம்பரேன். இன்னொன்னு ஆப்வியஸ்லி இது வந்து ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. இன்னர் மெம்பரேன் அவுட்டர் மெம்பரேன் சேர்ந்தாதான் எங்க என்ன ஆகும், டபுள் மெம்பரேன் ஃபார்ம் ஆகும். சோ அவுட்டர் மெம்பரேன், இந்த அவுட்டர் மெம்பரேன் இருக்குல்ல, இந்த அவுட்டர் மெம்பரேன் இருக்குல்ல, இந்த அவுட்டர் மெம்பரேன் தான் என்னது, அவுட்டர் மெம்பரேன் தான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் கூட கனெக்ட் ஆயிருக்கும். ஓகே, இந்த அவுட்டர் மெம்பரேன் தான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் கூட கனெக்ட் ஆயிருக்கும். சோ கனெக்டட் வித் எண்டோபிளாஸ்மிக், அது RER, ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அது கூட என்ன இருக்கும், கனெக்டட் ஆயிருக்கும். ரைட்? அதான் நம்ம படிச்சதானே எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் படிக்கும்போது. எஸ், சரி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளோட நியூக்ளியர் மெம்பரேன்ல இருந்து. ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது, நியூக்ளியர் மெம்பரேன். நியூக்ளியர் மெம்பரேன், நியூக்ளியர் மெம்பரேன். ஆல்ரைட், நியூக்ளியர் மெம்பரேன். அச்சா, இன்னொரு விஷயம் சொல்றேன். நியூக்ளியஸ்க்கு இன்னொரு பேர் இருக்கு. என்னது, கேரியான். நியூக்ளியஸ்க்கு இன்னொரு பேர் என்ன, கேரியான். நியூக்ளியஸ்க்கு இன்னொரு பேர் என்ன, கேரியான். கேரி ஆன் கிடையாது, இது கேரியான். கேல இருந்து வரும். சரியா? கேரி ஆன் அப்படின்னா கேரி ஆன், யூ கேரி ஆன் வித் யுவர் ஒர்க், ஐ வில் கேரி ஆன் வித் மை ஒர்க். அந்த கேரி ஆன் கிடையாது. சரியா? கேரியோ ஆர் கேரி ஆன். எஸ். நவ் அப்போ நியூக்ளியர் மெம்பரேன் அப்படின்னு என்னது, தீக்கானா மெம்பரேன். தீக்கானா என்னது, மெம்பரேன். அப்போ கேரியோதீகா அப்படின்னு என்னது, கேரியோதீகானா நியூக்ளியர் மெம்பரேன். ஓகே, கேரியோதீகானா என்னது, நியூக்ளியர் மெம்பரேன். கேரியோதீகானா என்னது, நியூக்ளியர் மெம்பரேன். கிளியர்? கேரியோதீகானா என்னது, நியூக்ளியர் மெம்பரேன். All right, சரி. அப்போ நியூக்ளியர் மெம்பரேன் is the outermost
double membrane structure with nuclear pore சரியா நியூக்ளியர் போர் இப்போ இந்த போர் வந்து என்ன இருக்கணும் போர் சைஸ் இம்பார்ட்டன்ட் ஏன்னா போர்னா ஓட்டை பெருசா இருக்குமா சின்னதா இருக்குமா என்னென்ன மெட்டீரியல் வெளியே வரும் அந்த போர் சைஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு அப்போ போர் சைஸ் வந்து நம்மளுக்கு தெரியணுமா நம்மளுக்கு போர் சைஸ் தெரியும் தானே போர் சைஸ் அப்போ போர் சைஸ் என்னது the pore size is 500 Armstrong in diameter pore size என்னது 500 pore size என்னது 500 Armstrong in diameter 400 Armstrong in diameter right சரி இதோட ஷேப் என்னது what is the shape of the pore circular or polygonal shape என்னது circular or polygonal in shape சரி now fine இப்போ என்ன ஆகும் இது வழியா தான் என்னென்ன மூவ் ஆகும் சார் இது போர் வழியா என்னென்ன மூவ் ஆகும் RNA proteins அது எல்லாமே என்ன ஆகும் moves through this pore through the pore அந்த மூவ்மெண்ட் என்ன இருக்கலாம் இன் அவுட் எது வேணா இருக்கலாம் so ரெண்டு டைரக்ஷன்லயுமே through this pore the movement takes place all right through this pore only the movement takes place சரி clear now okay ரெண்டு நியூக்ளியர் மெம்பரேன் இப்போ நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கா so let's say நம்மளோட நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கு outer membrane and inner membrane சரியா இது outer membrane and inner membrane outer and inner membrane அப்போ இந்த outer and inner க்கு இடையில இருக்கிற கேப் intermembranous space இது என்னது இதுதான் நம்மளோட intermembranous space so இந்த space என்ன space intermembranous space இந்த intermembranous space ஓட distance எவ்வளவு இருக்கும் 10 to 50 nanometer all right இதோட distance என்ன இருக்கும் 10 to 50 nanometer இதோட distance present ஆயிருக்கும் space சரியா சரி அப்போ இந்த சைஸ் சர்க்குலர் ஆர் பாலிகோனல் இருக்குல்ல இந்த ரெண்டுமே ஃபியூஸ் ஆகுற இடத்துல என்ன ஆகும் இந்த போர் ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ இட்ஸ் லைக் எப்படி இருக்கும் இப்படி ஒரு மெம்பரேன் இருக்கு இங்க ஒரு மெம்பரேன் இருக்கு ஆல் ரைட் சோ இங்க என்ன இருக்கு நம்மளோட நியூக்ளியர் போர் இங்க என்ன தெரியுது நியூக்ளியர் போர் தெரியுதா நியூக்ளியர் போர் கிளியர் intermembranous space சொல்லலாம் or perinuclear space is also fine yes சரி அப்போ இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு perinuclear space ரெண்டுமே கரெக்ட் தான் யூ கேன் இங்க பாருங்க எப்பவுமே பயாலஜில ஒரு வேர்ட் இருக்கு இப்போ இன்டர்மெம்பரேனஸ் ஸ்பேஸ் இருக்குன்னா அது மைட்டோகாண்ட்ரியா மெம்பரேன் வந்தாலும் அது இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ் தான் அது குளோரோபிளாஸ்ட்ல வந்தாலும் அது இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ் தான் அண்ட் இது நியூக்ளியர் மெம்பரேன்ல வந்தாலும் அது இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ் தான் எல்லாமே காமன் வேர்ட் தான் இன்டர்மெம்பரேனஸ் ஸ்பேஸ் ஸோ ஜெனரல் டேர்ம் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா போகும்போது தான் நம்ம பெரிய நியூக்ளியர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேர் கொடுக்குறோம் அவ்வளவுதான் இதுதான் வித்தியாசம் பிட்வீன் தீஸ் டூ சரியா சரி now இது என்னது ஆல்ரைட் ஃபைன் அப்போ ஓகே ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளுக்கு ஃபைன் சரி அடுத்தது நம்மளோட நியூக்ளியோபிளாசம் இருக்குல்ல நியூக்ளியோபிளாசம் அதை பத்தி நம்ம கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிடலாமா இல்ல நம்ம டைரக்டா குரோமோசோம் பத்தி போயிடலாமா குரோமோசோமே படிக்கலாம் சரி இன்னொரு விஷயம் சொல்றேன் ஹாய் சாரா எப்படி இருக்கீங்க வெல்கம் டு த செஷன் சரி இன்னும் ஒரு சின்ன பாயிண்ட் இதை பத்தி சொல்றேன் நியூக்ளியர் மெம்பரேன் பத்தி இப்போ நியூக்ளியர் மெம்பரேனோட திக்னஸ் எவ்வளவு இருக்கும் அது இம்பார்ட்டன்ட் நம்ம என்ன பார்த்தாச்சு போரோட சைஸ் அதோட ஷேப் எல்லாம் பார்த்தாச்சு நியூக்ளியர் மெம்பரேனோட திக்னஸ்
எவ்வளோ இருக்கும் திக்னஸ்? சித்ரா எப்படி இருந்தாலும் திக்னஸ்ன்னு சொன்ன உடனே கூகுளில் பார்த்தோ இல்லை அவங்களுக்கு ஞாபகம் இருந்தாலும் சரி அவங்க போட்டுருவாங்க. ஓகே, ஸோ இருந்தாலும் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னது? உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது இல்லையா? ஸோ நான் என்ன எழுதிடுறேன்? இதோட திக்னஸ் எழுதிடுறேன் 60 to 90 ஆம்ஸ்ட்ராங். 60 to 90 ஆம்ஸ்ட்ராங். 60 to 90 ஆம்ஸ்ட்ராங் திக். அது என்னது? நம்மளோட திக்னஸ் ஆஃப் நியூக்ளியர் மெம்பரேன். அப்போ ரெண்டு மெம்பரேன் சேர்ந்து அவ்வளவு திக்கா இருக்குமா? இல்ல. ஈச் மெம்பரேன் is about like 60 to 90 ஆம்ஸ்ட்ராங் thickness. சரியா? சரி, அவ்வளவுதான். நியூக்ளியஸ் ஆர் நியூக்ளியர் மெம்பரேன் பத்தி இதுக்கு மேல நம்மளுக்கு தேவையில்லை. ஆல் ரைட். ஸோ அவுட்டர் மெம்பரேன் தான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் கூட கனெக்ட் ஆயிருக்கும், இன்னர் மெம்பரேன் கனெக்ட் ஆயிருக்காது. சரியா? ஆல் ரைட். அடுத்தது, ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. 5 செகண்ட்ஸ் டைம் தர, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம படிக்க போறது குரோமாட்டின் மெட்டீரியல் பத்தி. எஸ், சரி. இன்னொரு விஷயம் சொல்லிட்டா நியூக்ளியஸ் பத்தி. நியூக்ளியஸ் வந்து பெருசா இருக்கும். எதுல? பிளான்ட் செல்ல, சாரி அனிமல் செல்ல. பிளான்ட் செல்ல அதுவே என்ன இருக்கும்? சின்னதா இருக்கும். அதுவே நியூக்ளியஸ் வந்து சென்டர்ல இருக்கும். எங்க? அனிமல் செல்ல. அண்ட் பிளான்ட்ஸ்ல என்ன இருக்கும்? பிளான்ட்ஸ்ல சைடா இருக்கும் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு பேசிக் டிஃபரன்ஸ். யுவர் கோல்ட் கண்ட்ரோல்ட் சார், ஸ்டில் ஃபீல் டயர்ட். ஓகே, தேங்க்யூ. I am tired because from the morning I am in the studio and I am doing multiple recordings. That is why. Yes, because plant cell has big vacuole and because of that the nucleus is like nucleus enna agum idorama thallirum. So nucleus is like pushed towards the periphery just because of the large vacuole present in the nucleus in the cell. புரிஞ்சுதா உங்களுக்கு? செல்லுல vacuole பெருசா இருக்கறனால plant செல்ல நியூக்ளியஸ் என்ன ஆகும்? ஒரு ஓரமா போயிடும். அதனால சின்னதா இந்த ஓரமா இருக்கும். சார் நீங்க கியூட் சார். அப்படியா? நான் கியூட்டா? ஐயோ வெக்கமா இருக்கு. வெக்கமா வருது. இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு சாக்லேட் கன்ஃபார்ம் லத்திகா. அடுத்தது என்னது? சரி, அழகு அழகு அழகு. எஸ், நான் அழகுதான்ப்பா. நல்ல வேலை. இது எங்க அம்மா கேட்டாங்கன்னா அப்படியே ஷாக் ஆயிடுவாங்க. நான் அழகுன்னு, என்னை பார்த்து யாராச்சும் அழகுன்னு சொல்றாங்களே, ஐயோ என்னை பார்த்து அழகு சொல்லிட்டீங்களே, என்னை பார்த்து கியூட்டுன்னு தான் சொல்றாங்களே, ஐயோ வெளியே யாராச்சும் கேட்டாங்கன்னா சிரிப்பாங்க. குரோமாட்டின் குரோமாட்டின் மெட்டீரியல் குரோமாட்டின் மெட்டீரியல் குரோமாட்டின் மெட்டீரியல் குரோமாட்டின் ஃபைபர் எப்படி இருக்கும்? அப்போ நானும் சொல்வேன் சார் பியூட்டிஃபுல். டேய், பையனுக்கு பியூட்டிஃபுல் சொல்லக்கூடாதுடா, பையனுக்கு ஹேண்ட்ஸம் சொல்லணும். பொண்ணுனா தான் பியூட்டிஃபுல். நான் பையன் தானே. அப்படியா? அதுதான் என்னடா. சரி, விடுங்க. குரோமாட்டின் மெட்டீரியல் எப்படி இருக்கும்? குரோமாட்டின் மெட்டீரியல் குரோமாட்டின் ஃபைபர்ஸ். குரோமாட்டின் மெட்டீரியல்னா குரோமாட்டின் ஃபைபர்ஸ். அது எப்படி இருக்கும்? நம்பர் 1 thin, ஒல்லியா இருக்கும். சரி, காயில்டு. ஆல் ரைட், காயில்டா இருக்கும். வெரி குட். அதுக்கப்புறம் அண்ட் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர். த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர். த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர். சரி, எப்படி இருக்கும்? thin, coiled and thread like structure. என்ன அப்படியான்னு சொல்ற? டேய் வேறு தாடி இருக்கு, மீசை இருக்கு, ஏன்னா முடி குட்டி குட்டியா இருக்கு. சரி, நான் அதுக்கப்புறம் நம்ம வேற ஃபீல்ட் டாபிக்ல போயிடக்கூடாது. நம்ம ஐ எம் பேக் டு திஸ் டாபிக். சார், ஆனா நான் வந்து பையன் தெரியுது வீடியோல.
ஆனா நீ பையனா பொண்ணான்னு கூட தெரியாது. ஏன் சொல்லு? உன்னோட டிபில வேணா நீ இப்ப டிபி போட்டிருக்கலாம். பட் ஒரிஜினல் என்ன? ஒரிஜினல் என்ன யாருக்குமே தெரியாது இல்லையா? அதனால என்ன வந்து ஓட்டுறது விட்டுட்டு படிக்க ஆரம்பிச்சிடலாம். சரியா? ஐயோ சார் அழகு. ஐயோ வெக்கமா வருது. கம் ஹியர். ஆல்ரைட். ஸோ இது வந்து thin coil structure. இதில் நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்டெயின் பண்ணும்போது they stain with basic dye. Stain with basic dye. இப்போ stain with basic dye. இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு? டை. என்ன ஸ்டெயின் பேசிக் டை? சாட்டர்டே மீட்டிங்ல பார்ப்போம். எஸ் பாத்திரலாம். சாட்டர்டே மீட்டிங்ல யார் தெரியும்? தம்பியை உட்கார வச்சாலும் உட்கார வச்சிருவ நீ. எல்லாம் இவங்கள தான் சார். நான் சிவனேன்னு தான் இருந்தேன். ஆமாண்டா டே, நீ சிவனேன்னு இரு. சரியா? நீ கவனி போதும். இவங்கெல்லாம் அப்படிதான். இவங்களாம் அழகு அழகுன்னு சொல்லி என்னை வெக்கப்படுத்த வச்சுட்டே இருக்காங்க அடிக்கடி. ஓகே, நீ கவனிடா. நீ கண்ணா நீ கவனி. ஸ்டெயின் இப்போ என்னது? இப்போ வந்து டை இருக்குல்ல, அந்த டை வந்துட்டு நம்ம டைனா என்ன? கலர் இல்லை கலரிங் ஏஜென்ட். இப்போ துணி இருக்கு, இந்த துணியில தான் கரை பட்டுருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்டெயின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு செல்ல என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு செல்லை வந்து பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை கலர் பண்ணணும். அப்போ அந்த கலர்ல செல் ஆர்கனல்ஸ் எல்லாமே அந்த கலரை ஹோல்டு பண்ணி அது நம்ம மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது கிளியரா தெரியும் இல்லையா? அந்த செல் ஆர்கனல் ஷேப் எப்படி இருக்கு அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் நம்ம அதனாலதான் இந்த ஸ்டெயின் யூஸ் பண்றோம். எதுக்காக? இந்த குரோமாட்டின் மெட்டீரியல்ஸை பார்க்கறதுக்காக. சரியா? இந்த குரோமாட்டின் மெட்டீரியல்ஸை அப்சர்வ் பண்றதுக்காக நம்ம ஸ்டெயின் யூஸ் பண்றோம். என்ன ஸ்டெயின் யூஸ் பண்றோம்? நம்ம யூஸ் பண்ற ஸ்டெயின் பேசிக் ஸ்டெயின். சரியா? பேசிக் ஸ்டெயின். சரி, அதோட ஸ்டெயினோட பேரு நம்மளுக்கு நீட்ல கேட்க மாட்டாங்க, தேவையில்லை. கியஸ்மா ஸ்டெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நம்ம சித்ரா முன்னாடி போட்டாங்க. ஆனா நம்மளுக்கு அது தேவை கிடையாது. சரி, when வடக்கு டீச்சர் ஸ்பீக் தமிழ் இட்ஸ் கியூட் ஒன்லி. வடக்கு டீச்சர், வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு அதெல்லாம் வேண்டாம். உங்களை கையில பிடிக்க முடியல சார். ஏமா போதுமா? என்னமா வேணும் உனக்கு? என்ன வேணும்? என்கிட்ட வேற ஒண்ணும் கிடையாது. இந்த ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு, தண்ணி இருக்கு. நீ வேணா முன்னாடி வா, ஸ்டுடியோ வா, இல்ல வித்யாபீட், இல்ல வேற கிளாஸ்க்கு வா, சொல்லு, ஏதாவது வாங்கி தரேன் உனக்கு. சாக்லேட்டோ, டைரி மில்கோ, இல்ல பிஸாவோ, பர்கரோ சாப்பிட்டு அமைதியா இரு. ஓவர் புகழ்ற. சம்திங் ராங். லத்திகா படிக்க ஆரம்பிச்சிடலாம். லத்திகா படிக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். சரியா? அதுல தான் வாழ்க்கை. எஸ் லத்திகா, சலோ. உங்களுக்கு பயாலஜி ரொம்ப பிடிக்கும், எனக்கு அது நல்லாவே தெரியும். ஸோ நம்ம படிக்கலாமா? பொண்ணே கிடையாது லத்திகா, பொண்ணே கிடையாது. ஐயோ, ப்ளீஸ் ஸ்டாப். ஓகே ஃபைன். Chromatin contains DNA. Chromatin என்ன இருக்கும்? Chromatin contains DNA. Chromatin what? Chromatin contains DNA. சரியா? chromatin என்ன இருக்கும்? DNA இருக்கும். Very good. Chromatin contains DNA and some proteins called histones. சரி, அப்போ குரோமாட்டின் என்னது? குரோமாட்டின் மெட்டீரியல் அப்படின்னா ஒரு ஹிஸ்டோன் புரோட்டீன். என்ன? ஹிஸ்டோன் புரோட்டீன் பிளஸ் நம்மளோட டிஎன்ஏ. ஆல்ரைட், ஹிஸ்டோன் புரோட்டீன் பிளஸ் நம்மளோட டிஎன்ஏ. ஸோ இது ரெண்டும் சேர்ந்தாதான் என்னது? குரோமாட்டின் ஃபைபர். கரெக்டா? நோ, திஸ் இஸ் வெரி பேட். ஃபன் லத்திகா, சாரி. எல்லா சார் பொண்ணு தான். சாரா ஃபன்ல தான். சாரி, பேசிக் புரோட்டீன். சரி, ஹிஸ்டோனுங்கிறது என்னது? புரோட்டீன். ஸோ ஹிஸ்டோனுங்கிறது இது என்னது? ஹிஸ்டோன். நம்மளோட ஹிஸ்டோன் புரோட்டீன் இருக்கும் பிளஸ் டிஎன்ஏ இருக்கும். அப்போ ஹிஸ்டோன் புரோட்டீன் என்னது? நம்மளோட ஹிஸ்டோன் புரோட்டீன் இட்ஸ் அ புரோட்டீன். கரெக்டா? அப்போ இது ஒரு புரோட்டீன் அப்படின்னா இதோட காம்போசிஷன் என்ன? இட் இஸ் மேட் அப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். ஸோ என்னென்ன அமினோ ஆசிட்ஸ் இங்க இருக்கும் அப்படிங்கறது இப்போ படிக்க போறது கிடையாது. ஏன்னா நம்ம பயோமாலிகுல்ஸ் படிப்போம். பயோமாலிகுல்ஸ்ல நியூக்ளிக் ஆசிட டீட்டெயிலா படிப்போம். ஆல்ரைட், சரியா? ஸோ ஹிஸ்டோன் பிளஸ்
DNA, histone plus DNA. இதுதான் என்னது நம்மளோட chromatin protein plus chromatin protein, chromatin fiber plus இது கூட வேற என்னென்ன இருக்கும்? சோ இது மட்டும் இருக்காது. சோ நியூக்ளியஸ் இருக்குனா chromatin fibersல ஒரு histone protein இருக்கு plus DNA இருக்கு. அது போக என்ன இருக்கும்? அது போக என்ன இருக்கும்? நான் histone proteinும் இருக்கும். நான் histone protein அதுவும் இருக்கும். and அது கூட என்ன இருக்கும்? RNAவும் present ஆயிருக்கும். சோ இதெல்லாமே சேர்ந்தாதான் நம்மளோட chromatin fiber. சரியா? இதுதான் நம்மளோட chromatin fiber. Yes, Chitra, Noel, yes, non-histone proteins, yes. Non-histone protein also RNA, yes. Non-histone protein and RNA இதெல்லாம் சேர்ந்தாதான் என்னது நம்மளோட chromatin fiber. சரி, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா செல் டிவிஷன் ஆகும்போது இந்த chromatin fibers condense ஆக ஆரம்பிச்சிரும். ஓகே, condense ஆக ஆரம்பிச்சிரும். ஆல்ரைட், செல் டிவிஷன் நடக்கும்போது இப்போ செல் டிவிஷன்ல என்ன இருக்கு? ஸ்டார்டிங்ல G0 ஃபேஸ் இருக்கு. ஸ்டார்டிங்ல என்ன இருக்கு? G0 ஃபேஸ் இருக்கு. சோ இது inactive phase. சரி, அப்புறம் என்ன வரும்? G1 ஃபேஸ் வரும். அதுக்கப்புறம் என்ன வரும்? S ஃபேஸ் வரும். அதுக்கப்புறம் என்ன வரும்? S ஃபேஸ் வரும். S ஃபேஸ்க்கு அப்புறம் என்ன வரும்? S ஃபேஸ்ல என்ன நடக்கும்? DNA ரெப்ளிகேஷன் நடக்கும். கரெக்ட்டா? DNA ரெப்ளிகேஷன் நடக்கும். சோ S ஃபேஸ்ல DNA ரெப்ளிகேஷன் நடக்குது. ரைட், அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அதுக்கப்புறம் G2 ஃபேஸ் வரும். கரெக்ட்டா? எஸ், G2 ஃபேஸ். அதுக்கப்புறம் M ஃபேஸ். இந்த M ஃபேஸ்ல நம்ம ரெண்டா டிவைட் பண்ணலாம். என்னது? ப்ரோஃபேஸ் and சாரி இந்த M ஃபேஸை ரெண்டா டிவைட் பண்ணலாம். ஒன் இஸ் கேரியோகைனசிஸ் அண்ட் ரெண்டாவது சைட்டோகைனசிஸ். கேரியோகைனசிஸ் அப்படிங்கிறதுல இந்த நியூக்ளியஸ் டிவைட் ஆகிறதுக்கு நிறைய ஸ்டேஜஸ் இங்க இருக்கு. கரெக்டா? என்னது? நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. அது என்னென்ன ஸ்டேஜஸ்? நம்பர் 1 நம்மளோட ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ் அண்ட் டீலோஃபேஸ். அதுக்கப்புறம் அனாஃபேஸ், டீலோஃபேஸ், அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நியூக்ளியஸ் டிவைட் ஆயிரும். அண்ட் அதுக்கப்புறம் சைட்டோகைனசிஸ், செல் டிவைட் ஆயிரும். ரைட், செல் டிவைட் ஆயிரும். இதுதான் நம்மளோட இதுதான் நம்மளோட என்னது? இதுதான் நம்மளோட செல் டிவிஷன், செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் இப்படி தான் நடக்கும். அப்போ இந்த ப்ரோஃபேஸ் ஸ்டேஜ்ல என்ன ஆகும்? ப்ரோஃபேஸ் ஸ்டேஜ்ல chromatin ஃபைபர் என்ன இருக்கும்? த்ரெட்ஸ் மாதிரி ஸ்ட்ரக்சர்ல பிரசன்ட் ஆயிருக்கும். இனிஷியல் அன்காயிலிங் ஆகும். அதுக்கப்புறம் ப்ரோஃபேஸ் முடிய என்ன ஆயிரும்? ப்ரோஃபேஸ் முடிய கடைசியில கண்டென்சேஷன், இந்த chromatin ஃபைபர் என்ன ஆகும்? கண்டென்ஸ்ட் ஆக ஆரம்பிச்சிரும். சோ கண்டென்ஸ்ட் ஆனா அது குரோமோசோம் ஸ்ட்ரக்சர்ல ஃபார்ம் ஆயிரும். ஓகே, குரோமோசோம் ஸ்ட்ரக்சர்ல ஃபார்ம் ஆயிரும். அண்ட் இதுதான் குரோமோசோம் ஸ்ட்ரக்சர்ல ஃபார்ம் ஆயிரும். கிளியர்? அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிற இந்த குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் மெட்டாஃபேஸ் அப்படின்னா ஈக்குவட்டோரியல் பிளேட்ல அரேஞ்ச் ஆகும். செல்லோட சென்டர்ல அரேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும். அண்ட் ரெண்டு நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகும். அண்ட் ஃபைனலி ரெண்டு செல்லா மாறிடும். ஸோ இதுதான் செல் டிவிஷன். ஸோ இந்த chromatin ஃபைபர் இந்த ப்ரோஃபேஸ் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல தான் என்ன ஆகும்? கண்டென்சேஷன் நடக்கும். ப்ரோஃபேஸ் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல கண்டென்சேஷன் நடந்து அது குரோமோசோம், அதுதான் என்னது? நம்மளோட குரோமோசோம். சரி, அதுதான் நம்மளோட குரோமோசோம். கிளியர்? எஸ், அதுதான் நம்மளோட குரோமோசோம். சரி, அப்போ நம்மளோட குரோமோசோம் எப்படி வந்துச்சு அப்படிங்கறது நீங்க பார்த்துட்டீங்க. கிளியரா? புரிஞ்சிருச்சா? சரி, அதுதான் நம்மளோட குரோமோசோம். சரி, நவ் இப்போ நம்ம ஹியூமன் செல் அப்படின்னு பார்த்தா எவ்வளோ டிஎன்ஏ இருக்கும்? ஒன் ஹியூமன் செல்ல எவ்வளோ லாங் டிஎன்ஏ இருக்கும்? ஒன் ஹியூமன் செல்ல எவ்வளோ லாங் டிஎன்ஏ பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தா 2.2 மீட்டர் லாங் டிஎன்ஏ பிரசன்ட் ஆயிருக்கும். 2.2 மீட்டர் லாங் டிஎன்ஏ பிரசன்ட் ஆயிருக்கும். நம்பர் ஆஃப் குரோமோசோம், நம்பர் ஆஃப் குரோமோசோம் அப்படின்னு பார்த்தா இங்க 46. அப்படின்னா டிப்ளாய்டு 2n குரோமோசோம் டிப்ளாய்டு. எக்ஸெப்ட் கேமீட் நம்மளோடது டிப்ளாய்டா இருக்கும். கேமீட்ல மட்டும் தான் என்ன இருக்கும்? அது 23 இருக்கும். 23. ஸோ கேமீட்டை தவிர மீதி எல்லாத்துலயுமே 23 பேர்ஸ், தட் இஸ் 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். அதனால அது டிப்ளாய்டு. ஆல்ரைட், எஸ்.
ஓகே ஸோ now இப்போ குரோமோசோம் இருக்கிறது இந்த குரோமோசோம் என்னது அப்படின்னு பார்த்தா குரோமோசோம் ஜென்ரலி நார்மலா தெரியாது. அது எப்போ தெரியும்? எந்த செல் டிவைட் ஆயிட்டு இருக்கோ அந்த செல்ல தான் குரோமோசோம் தெரியும். இல்லைன்னா அது எப்படி இருக்கும்? அது குரோமாட்டின் த்ரெட் மாதிரி இருக்கும். ஆனா நம்ம வந்து டிவைடிங் செல்ல அது கண்டென்ஸ் ஆகும். ப்ரோஃபேஸ்ல கண்டென்ஸ் ஆகி மெட்டாஃபேஸ் பிளேட்டுக்கு வரும், ஆப்போசிட்ல போகும். ஸோ எந்த செல்ல இந்த டிவிஷன் நடந்துட்டு இருக்கோ அந்த டிவிஷன் நடக்கிற அந்த செல்ல நம்மளுக்கு என்ன தெரியும்? நம்மளுக்கு குரோமோசோம் தெரியும். Sir, in one strand, one allele or other strand, other allele, sir, same strand, both allele. இதெல்லாமே நம்ம ஜெனடிக்ஸ்ல பார்க்கலாம் கண்ணா. ஸோ ஜெனடிக்ஸ் கிளாஸ் நீங்க ஜாயின் பண்ணுங்க, அட்டென்ட் பண்ணுங்க. ஜெனடிக்ஸ்ல கண்டிப்பா இதெல்லாமே நம்ம அலீல் பத்தி டீட்டெயிலா பேசலாம். ஓகே, இது அலீல் பத்தி பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம என்ன ஆகும்? நம்ம கொஞ்சம் டாப்பிக்கை விட்டு வெளியே போயிடுவோம். அப்போ நம்ம இனி குறிப்பிட்ட டாப்பிக்கை முடிக்க முடியாது. கண்டிப்பா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் சாரா, டு நாட் வரி. ஜெனடிக்ஸ் டாபிக் வந்துட்டு அதுல நீங்க அட்டென்ட் பண்ணுங்க. அப்போ அந்த லெக்சர்ஸ்ல இந்த கொஸ்டின் ஒரு தாட்டி நீங்க டிராப் பண்ணிருங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? சரி. ஸோ நம்பர் ஆஃப் குரோமோசோம் 46 குரோமோசோம் இருக்கு. ஸோ என்ன சொன்னேன்? அப்போதான் பார்க்க முடியும். எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இது கொஸ்டினா கேட்கலாம். கொஸ்டின் என்ன கேட்கலாம்? ஒரு குரோமோசோமை எங்க பார்க்க முடியும்? குரோமோசோம்ஸ் can be seen in the dividing cells. இது எழுதி வச்சுக்கோங்க. இது கொஸ்டினா கேட்கலாம். சரியா? இது கொஸ்டினா கேட்கலாம். இன்னைக்கு 12th கிளாஸ் இருக்கா சார்? இன்னைக்கு 12th கிளாஸ் இல்ல. இன்னைக்கு 12th கிளாஸ் இல்ல. மண்டே டியூஸ்டே இருக்கு. மண்டே டியூஸ்டே 7 o'clock. வெட்னஸ்டே இல்ல. இன்னைக்கு வெட்னஸ்டே, ஸோ இன்னைக்கு இல்ல. Thursday இருக்கு, ஃப்ரைடே இல்ல, சாட்டர்டே இருக்கு. ஸோ நாளைக்கு இல்ல, சாரி இன்னைக்கு இல்ல, பட் நாளைக்கு இருக்கு. ஓகே, சரி. 11th கிளாஸோட வீடியோ உங்களுக்கு இன்னைக்கு போட்டிருப்பாங்க. ஸ்டேட் போர்டு இன்னைக்கு போட்டிருப்பாங்க. 11th வீடியோ நேத்து போட்டிருப்பாங்க. ஒரு வீடியோ நேத்து போட்டிருப்பாங்க. நாளைக்கு ஒரு வீடியோ வரும். ஸோ இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறது லிவிங் வேர்ல்ட் சாப்டர் படிச்சுட்டு இருக்கோம் 11th. சரி, நவ் இப்போ குரோமோசோம் பத்தி பார்க்கலாம். இது ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னு எடுத்துக்கோங்க. 5 4 3 2 1. சரி, பிசிக்ஸ் அப்படிங்கிறது பிசிக்ஸும் வரும்பா. பிசிக்ஸ் இருக்கு, ஷெட்யூல் பண்ணவே இல்லை. அதுதான் ஆக்சுவலி இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, என்னைக்கு பிசிக்ஸ் வருதோ அன்னைக்கு லெக்சர்ஸ் கொஞ்சம் பெருசா போகும். அதனால அன்னைக்கு நம்ம பயாலஜி கிளாஸஸ், கெமிஸ்ட்ரி கிளாஸஸா கட் ஆகும். ஏன்னா பிசிக்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட். ஸோ அது ஸ்லோவா பொறுமையா போகும்போது உங்களுக்கும் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு டைம் வேணும் இல்லையா? ஸோ அதனால அந்த மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க மேபி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. சரியா? பிசிக்ஸ் ஆனா இருக்கு, இப்போதைக்கு இந்த வீக்ல இல்ல. ஓகே, சரி. குரோமோசோம்ஸ் குரோமோசோம் பத்தி பேசிக் மட்டும் தான் சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம குரோமாட்டினை வந்துட்டு கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். குரோமாட்டின் இனி முடியல. சரியா? குரோமோசோம்ல என்ன இருக்கும்? குரோமோசோம் அப்படின்னு பார்த்தா ஒரு குரோமோசோம்ல ஃபர்ஸ்ட் சென்டர்ல இருக்கிறது என்னது? சென்டர்ல இருக்கிறது சென்ட்ரோமியர். கரெக்டா? சென்டர்ல இருக்கிறது சென்ட்ரோமியர். அதுக்கப்புறம் சாரி சென்ட்ரோமியர். சென்டர்ல இருக்கிறது சென்ட்ரோமியர். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட ஒரு கை இருக்கும். அதுக்கப்புறம் சைட்ல என்ன இருக்கும்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு குரோமோசோம் அப்படின்னா இதுகிட்ட என்ன இருக்கு? இந்த இடத்துல சென்ட்ரோமியர் இருக்கு. இது நம்மளோட சென்ட்ரோமியர். கரெக்டா? எஸ், கரெக்ட். அப்போ இது என்னது? குரோமாட்டிட்ஸ். அப்போ இந்த சென்டர் பாயிண்ட்ல என்ன இருக்கும்? சென்டர் பாயிண்ட்ல நம்ம கிட்ட 2 புரோட்டீன் இருக்கும். இந்த இடத்துல ரெண்டு சீக்வென்ஸ் இருக்கும், அமினோ ஆசிட் சீக்வென்ஸ். இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேரு கைனட்டோகோர். இப்போ ஆக்சுவலி இதுல இன்னொரு டிஎன்ஏ வந்து காமிச்சிருக்கலாம், இன்னொரு குரோமோசோமோட ஸ்ட்ராண்ட். ஓகே, ஓகே. ஸோ கைனட்டோகோர், சென்ட்ரோமியர், குரோமாட்டிட்ஸ், இதுதான் நம்மளோட குரோமோசோம்ஸ். இதுதான் நம்மளோட குரோமோசோம், பேசிக் குரோமோசோம். இதை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா படிக்கலாம், டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம் பத்திலாம் படிக்கலாம். பட் இதுதான் நம்மளோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த குரோமோசோம். சரியா? சரி, நம்ம கிட்ட இதுதான் இருக்கு. சரி, குரோமாட்டின் எவ்வளவு டைப்ல இருக்கு? குரோமாட்டின் ஆர் ஆஃப் 2 டைப்ஸ். குரோமாட்டின் பார்த்தா குரோமாட்டின்ல எவ்வளவு டைப் இருக்கு? குரோமாட்டின்ல எவ்வளவு டைப் இருக்கு? 2 டைப் இருக்கு. Chromatin are of 2 types. என்னென்ன? ஹெட்டரோ
chromatin, heterochromatin and euchromatin. Heterochromatin and euchromatin. So two type of chromatin we have. Yes. Kinetochore helps in the attachment of spindle fiber. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா during cell division இப்போ மெட்டாஃபேஸ் னு சொன்னேன்ல, மெட்டாஃபேஸ்ல ஈக்குவட்டோரியல் பிளேட்ல வந்து அரேஞ்ச் ஆகும். பிளஸ் நம்ம சென்ட்ரியோல் படிச்சிருக்கோம். சென்ட்ரியோல் என்ன பண்ணும்? சென்ட்ரோசோம் அது ஸ்பிண்டல் ஃபைபர் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஸ்பிண்டல் ஃபைபர் போயிட்டு இந்த கைனட்டோகோர்ல அட்டாச் ஆயிரும். அட்டாச் ஆயிட்டு ஆப்போசிட் சைடுல இழுக்கும். சரியா? என்ன ஆகும்? அட்டாச் ஆயிட்டு அட்டாச் ஆயிட்டு ஆப்போசிட் சைடுல இழுக்கும் போது என்ன ஆகும்? இழுக்கும்போது என்ன ஆகும்? ஆப்போசிட் சைடுல போகும். அண்ட் இழுக்கும்போது எந்த இடத்துல சென்ட்ரோமியர் இருக்கோ பேஸ்ட் ஆன் தட் the shape of the chromosome சேஞ்ச் ஆகும். இது கொஞ்சம் வெளியே அந்த தலைக்கு மேலே ஏறி இருக்கும். நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? நான் உங்களுக்கு சொல்றேன். ஆல்ரைட். சரி, இப்போ ஹெட்டரோக்ரோமாட்டின் பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஹெட்டரோக்ரோமாட்டின் பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் யூக்ரோமாட்டின் பத்தி சொல்றேன். ஸோ ஹெட்டரோக்ரோமாட்டின் இது என்னது? டார்க்லி ஸ்டெயின்டு. இப்போ வந்து நம்ம ஸ்டெயின் பண்ணும்போது டார்க்கா ஸ்டெயின் ஆகும். ஓகே, டார்க்கா ஸ்டெயின் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா மெட்டபாலிக்கலி இன்ஆக்டிவ் அப்படின்னா இங்க மெட்டபாலிசம்ஸ் நடக்காது. இங்க என்ன நடக்காது? மெட்டபாலிசம்ஸ் நடக்காது. ஓகே, ஜெனட்டிக்கலி லெஸ் ஆக்டிவ். Alright, genetically less active. அப்படின்னா என்னது? genetically less active, metabolically less active அப்படின்னா என்னது? காரணம் என்ன அப்படின்னா they do not produce proteins or protein productionல involve ஆயிருக்காது. ஓகே, இதுல இந்த ஹெட்டரோக்ரோமாட்டின்ல என்ன இருக்கும்? DNA amount is less, but RNA is more. இங்க DNA கம்மியா இருக்கும், ஆனா RNA ரொம்ப அதிகமா இருக்கும். DNA கம்மியா இருக்கும், ஆனா RNA ரொம்ப என்ன இருக்கும்? அதிகமா இருக்கும். All right? Okay. ஹெட்டரோக்ரோமாட்டின். சரி, யூக்ரோமாட்டின் பத்தி நம்ம சைடுல எழுதிடலாம். யூக்ரோமாட்டின் இங்க எழுதாம யூக்ரோமாட்டின். ஸோ இங்க ஹெட்டரோக்ரோமாட்டின் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஹெட்டரோக்ரோமாட்டின்ல இன்னொரு பாயிண்ட் என்ன எழுதலாம்? இட் இஸ் லொகேட்டட் டுவார்ட்ஸ் த பெரிஃபரல் ரீஜன். It is located towards the peripheral region. It is located towards the peripheral region. Okay. It is present only in the eukaryotic cells. It is present only in the eukaryotic cells. கரெக்டா? எஸ், கரெக்டா? சரி, இங்க ஒரு கோல்டன் பாயிண்ட். என்னது கோல்டன் பாயிண்ட்? Y chromosome. Example, Y chromosome of male contains more heterochromatin. All right, so this is heterochromatin. correct? சரி, why dark stain? okay, good question கண்ணா. சரியா? அந்த question நல்லா இருக்கு. என்ன ஆன்சர் வரும்? டார்க் ஏன் இருக்கு நம்மளோட? இப்போ குரோமாட்டின் ஹெட்டரோக்ரோமாட்டின் இருக்கு. ஓகே, ஹெட்டரோக்ரோமாட்டின் யூக்ரோமாட்டின். சரி, குட் கொஸ்டின். த ரீசன் இஸ் வெரி சிம்பிள். இப்போ ஸ்டெயின் பண்ணும்போது எந்த இடத்துல கண்டென்சேஷன் கசகசன்னு எது அதிகமா இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் டார்க்கா இருக்கும்.
plus இன்னொரு விஷயம் இருக்கு. Why heterochromatin is darkly stained அப்படின்னு ஒரு கொஸ்டின் நம்ம இன்னும் நான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு 2 years back சேம் கொஸ்டின் ஒரு பையன் கேட்டான். சேம் கொஸ்டின். ஸோ அப்போ சொன்ன அதே ஆன்சர் தான் இப்போ சொல்ல போறேன். ஏன்னா அந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கும், கண்டென்ஸ்டா இருக்கும். இப்போ ஒரு என்ன பண்ணு, ஒரு துணி எடுத்துக்கோ. ஒரு துணி ஒரு இடத்துல வை, இன்னொரு இடத்துல நிறைய த்ரெட்ஸ் எடுத்துக்கோ. சரியா, த்ரெட்ஸ் எடுத்துக்கோ. என்ன பண்ணு, ரெண்டுலையுமே கலர் ஆட் பண்ணு. கலர் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் விட்டு அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணு, அதுக்கப்புறம் எடுத்து நீ பார்க்கும்போது, ஓகே, அது வாஷ் பண்ணி பார்க்கும்போது துணி எந்த இடத்துல இருக்கோ இக்கட்டா, தட் இஸ் கண்டென்ஸ்டா இருக்கோ, அந்த இடத்துல டார்க்கா தெரியும். அதை நீ என்ன பண்ணு, நீ அதை ஜெராக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது த்ரெட் மாதிரி இருக்கிற இடத்துல லைட்டா ஸ்ட்ரெயின் ஆகும், தூரமா இருக்கிறது. ஸோ கண்டென்சேஷன் அங்க என்ன இருக்கு, கண்டென்ஸ்ட் இங்க குரோமாட்டின் ஃபைபர் கண்டென்ஸ்டா இருக்கிறதுனால டார்க்லி ஸ்டெயின்ட் ஆகும். அதே வந்துட்டு தனித்தனியா ஃப்ரீயா இருக்கும்போது கண்டென்சேஷன் கம்மியா இருந்தா ஓகே அது என்ன ஆகும், அங்க லைட்லி ஸ்டெயின் ஆகும். அவ்வளவுதான், பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. புரிஞ்சிருச்சா? ஓபி கிரிமினலா டே, கிரிமினல்லாம் என் கிளாஸ் அட்டன் பண்றாங்க, பரவாயில்லையே. கிரிமினல்ஸ் எல்லாம் பயாலஜி, கிரிமினல்ஸ்க்கு பயாலஜி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சா? டிசம்பர் 25 இல்லை, டிசம்பர் 20க்கு முடிஞ்சிடும். டிசம்பர் 20க்கு 11th and 12th ரெண்டுமே முடிஞ்சிடும். ஒரு 2-3 days பிளஸ் ஒரு 2-4 days டிலே ஆகலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேல போகாது. ஓகே சரி. எஸ், ಈ ಸಾಲ ಕಪ್ ನಮ್ಮದೇವು பெங்களூரு. எத்தனை பேர் ஐபிஎல் பார்த்தீங்க? நிறைய பேர் ஐபிஎல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஐபிஎல் பார்த்தீங்களா எல்லாரும்? சரி, என்ன மேட்ச், அமேசிங். கிளியர் ஹே? சரி, நல்ல விஷயம் தான். அடுத்தது சரி, இது முடிச்சாச்சா? சரி, ஓகே. யூக்ரோமாட்டின் போலாமா? யூக்ரோமாட்டின் பத்தி பார்க்கலாமா? யூனானது ட்ரூ, இதுதான் ட்ரூ குரோமாட்டின். ஸோ இதுதான் ஆக்டிவ் குரோமாட்டின். ட்ரூ குரோமாட்டின், நோ சார், ஐ வாஸ் ஸ்டடிங். குகேஷ் பீட்ஸ் கால்சனா. சித்ரா, மேபி வேற எங்காச்சும் நீ அனுப்ப வேண்டிய மெசேஜ் எங்க போட்டியோ, சத்தியமா எனக்கு புரியல. போய் குகேஷ் பீட்ஸ் கார்ல்சன் அப்படின்னா செஸ். ஓகே, குகேஷ் ஐ நோ குகேஷ், இந்தியன் செஸ் பிளேயர். எஸ், ஐ நோ குகேஷ் எனக்கு தெரியும். எஸ், ஐ நோ. குகேஷ் இப்போ போய் இன்டர்நேஷனல் செஸ் சாம்பியன்ஷிப்ல கூட ஜெயிச்சுட்டு வந்தானே. ரைட். எனக்கு செஸ் ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் செஸ். நான் செஸ் விளையாடுவேன் இன்ஃபேக்ட். சரி, யூக்ரோமாட்டின் அப்படின்னா என்னது? யூக்ரோமாட்டின் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் என்னது? ஃபர்ஸ்ட் திங் இஸ் யோர் யூக்ரோமாட்டின் பத்தி இங்க எழுதலாம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் யோர் லெஸ் ஸ்டெயின்ட் அப்படின்னா லெஸ் டார்க்லி ஸ்டெயின்ட். டார்க் ஸ்டெயின் இங்க என்ன இருக்கும், கம்மியா இருக்கும். ஆல்ரைட், சரி. இங்க எப்படி இருக்கும்? நெக்ஸ்ட் இங்க ஆப்போசிட், ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட். மெட்டபாலிக்கலி ஆக்டிவ். நெக்ஸ்ட் என்னது? ஜெனட்டிக்கலி ஆக்டிவ். ஓகே, they produce proteins. Okay, they produce proteins. Okay, they contain more DNA. They contain more DNA and it is loosely packed. அதனால தான் லெஸ் ஸ்டெயின்ட்னால அங்கேயே வந்து லூஸ்லி பேக்டு வந்திருக்கணும். ஓகே, கிளாஸ் கவனிப்போம், லாஸ்ட்ல கமெண்ட் பண்றேன். சரி, ஓகே ஃபைன். ஸோ மோர் அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ, ஃபைன். அதுக்கப்புறம் என்னது? சைன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னது? லொகேட்டட். ஓகே, இட் இஸ் located in the main or deeper part of DNA. இப்போ இதுதான் நியூக்ளியஸ், deeper part of nucleus, sorry, nucleus.
இப்போ இதுதான் நியூக்ளியஸ் அப்படின்னா சைடுல இங்க இருக்கிறது ஹெட்டரோக்ரோமாட்டின், சென்டர்ல இருக்கிறது டீப்பா சென்டர்ல இருக்கிறது இந்த யூக்ரோமாட்டின் அந்த மாதிரி. ஸோ இது ஃபுல்லா டார்க்லி ஸ்டெயின்ட், எங்க லூஸ்லி ஸ்டெயின்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ஆக்சுவல் இமேஜ் நான் வரையல, ஆக்சுவல் இமேஜ் நான் வேணா வரைகிறேன், அதுக்கப்புறம் நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஸோ எஸ் தட் இஸ் ஒன் திங். அதுக்கப்புறம் என்னது நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னது? நெக்ஸ்ட் பாயிண்ட் எஸ் இட் இஸ் present in both prokaryotic and eukaryotic cells. Eukaryotic cells. இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் நம்ம எழுதியிருக்கோம் அவ்வளவுதான் இல்லையா? அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் எழுதியிருக்கோம். ஓகே, இதுதான் இந்த யூக்ரோமாட்டின் தான் என்ன ஆகும்? during cell division it condenses and forms chromosome. இது euchromatin. புரிஞ்சுதா? எஸ். so euchromatin புரிஞ்சிருச்சா எல்லாத்துக்கும்? euchromatin just opposite to heterochromatin. சரி, அடுத்தது என்னது? next is your nucleolus பார்க்கலாம். nucleolus. சரி, டைம் என்னாச்சு? 17:57 அப்படின்னா 5:57. எஸ், இன்னொரு half an hour இருக்கு, முடிச்சாலும். nucleolus. so nucleolus என்ன? சரி, nucleolus ஃபர்ஸ்ட் பார்த்தது யாரு? nucleolus ஃபர்ஸ்ட் பார்த்தது யாரு? நம்பர் ஆஃப் நியூக்ளியோலஸ். ஒரே ஒரு நியூக்ளியஸ் தானப்பா இருக்கும், ஒரு செல்ல ஒரே ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்கும். ஓகே, எஸ். அப்படியா? தண்ணி குடிக்கிற வந்துருச்சா? சரி, இன்னும் 2 நிமிஷம், அதுக்கப்புறம் நம்ம இது நியூக்ளியோலஸ் எழுதிடலாம். ஸோ நியூக்ளியோலஸ் கண்டுபிடிச்சது யாரு? அப்சர்வ் பண்ணது யாரு? ஃபர்ஸ்ட் observed by Bowman and Wagner. ஓகே, பவுமன் அண்ட் வேக்னர் அப்படிங்கிறவர் 1840ல ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணாரு. ஆல்ரைட், பவுமன் அண்ட் வேக்னர். சரி, நவ் அப்சர்வ் பண்ணாரு, ஆனா டிஸ்கவர்ட் பை, அதனால தான் நான் அப்சர்வ் பை எழுதிட்டேன். டிஸ்கவர்ட் பை ஃபாண்டனா. எப்போ இதை டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க? 1781ல என்ன பண்ணியிருக்காங்க? இதை டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஓகே, டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. கிளியர்? சரி, நியூக்ளியஸ் கண்ணா எல்லாத்துலயுமே ஒண்ணுதான் இருக்கும். நம்மளோட எல்லாத்துலயுமே மீன்ஸ் மெஜாரிட்டி. ஒரு சில இடத்துல 2 நியூக்ளியஸ் பிரசன்ட் ஆயிருக்கும், சென்ட்ரல் நியூக்ளியஸ், பெரிஃபரல், இந்த மாதிரி ஒரு 2 நியூக்ளியஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் 2க்கு மேலேயும் நியூக்ளியஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ அதனால நம்ம ஒன் தான் எக்ஸாக்டா இருக்கும் எல்லாத்துலயுமே, 100% கிடையாது. மெஜாரிட்டியில 1 இருக்கும். ஒரு சில ஆர்கானிசம்ல 2 இருக்கும், ஒரு சில ஆர்கானிசம்ல மோர் தென் 2 ஆல்சோ தேர். சரியா? ஒரு சில செல்ஸ்ல மோர் தென் 2 மல்டி நியூக்ளியேட்டட் கூட இருக்கு இல்லையா? செல்ஸ் நம்ம கிட்ட மல்டி நியூக்ளியேட்டட் செல்ஸ். ஏன்னா அப்ப என்ன ஆகும்? அது 1க்கு மேல 2-3 செல்ஸ் எல்லாமே ஃபியூஸ் ஆனா அதோட நியூக்ளியஸ் எல்லாமே ஃபியூஸ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இருக்கு. நத்திங் டு வரி. லெஜெண்ட்ஸ் ஆஃப் பயாலஜியா? எஸ், லெஜெண்ட்ஸ் ஆஃப் பயாலஜி. ராபர்ட் பிரவுன் நியூக்ளியஸ் கண்டுபிடிச்சாரு. ஓகே, நியூக்ளியோலஸ் இல்ல. எரித்ரோசைட்ல நியூக்ளியஸே இருக்காது கண்ணா, எரித்ரோசைட்ல நியூக்ளியஸே இருக்காது. ஓகே, டாக்டர் சித்ரா. சரி, நெக்ஸ்ட். இட் இஸ் ரவுண்ட். நம்பர் 1 என்னது? ரவுண்ட். ஓகே, இட் இஸ் ரவுண்ட், dense, darkly stained. It is round, dense, darkly stained. Okay, without membrane. இங்க membrane இருக்காது. ஓகே, என்ன இருக்காது?
மெம்பரேன் இருக்காது. கிளியர்? வித்தவுட் மெம்பரேன். இல்ல சத்தியமா எனக்கு தெரியாது டாக்டரா இல்லையான்னு, பட் நான் சும்மா ஜஸ்ட் சொன்னேன் அவ்வளவுதான். skeletal muscles are multinucleated. Yes, of course. So multinucleated cells-உம் இருக்கு, enucleated cells-உம் இருக்கு, single nucleated cells-உம் இருக்கு. அவ்வளவுதான். சரியா? சரி. Okay. Now next என்னது? Nucleolus present during all the state but disappears during the cell division. Cell division பண்ணும்போது nucleolus என்ன ஆயிரும்? காணாம போயிடும். ஓகே, செல் டிவிஷன் பண்ணும்போது நியூக்ளியோலஸ் காணாம போயிடும். ஸோ இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு போதும்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் இதுல புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்குமா? எஸ், நியூக்ளியோலஸ்ல புரோட்டீன் சிந்தசிஸ் டேக்ஸ் பிளேஸ். புரோட்டீன் சிந்தசிஸ் டேக்ஸ் பிளேஸ். புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். சரி, வேற என்ன எழுதலாம் நியூக்ளியோலஸ் பத்தி? வேற என்ன எனக்கு ஞாபகம் வருது? ஓகே, ஓகே, இந்த இடத்துல என்னென்ன இருக்கும்? it contains DNA, RNA, ribosomes. ஓகே, DNA இருக்கும், RNA இருக்கும், ribosomes இருக்குமா? DNA, RNA, proteins and some enzymes. Okay, it contains DNA, RNA, proteins and some enzymes. ठीक है? Okay, rRNA synthesis இங்க தான் நடக்கும். Yes, இந்த rRNA synthesis. Okay, இங்க rRNA synthesis இங்க தான் நடக்கும். So rRNA synthesis takes place in the nucleolus. சரி, இது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வருது. வேற என்ன பாயிண்ட் இருக்கு? சரி, அவ்வளவுதான். சோ ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாமா? ஒரு பேசிக் ஜெனரல் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ நியூக்ளியலஸ்ல இன்னும் கொஞ்சம் டீடைலா போனா இதுல நிறைய ரீஜன் இருக்கு. ஓகே, நிறைய ரீஜனா நம்ம வந்து டிவைட் பண்ணலாம். சரியா? அது அவ்வளோ டீடைல் நம்மளுக்கு என்சிஆர்டில கேட்க மாட்டாங்க. கிரானுலர் ஜோன், ஃபிப்ரிலர் ஜோன், அமார்ஃபஸ் ஜோன், நியூக்ளியர் ஜோன், பார்ஸ் மார்ஃபான் கூட சொல்லுவாங்க. சரியா? இந்த மாதிரி நிறைய ஜோன்ஸ் இருக்கு. பட் அது எல்லாமே நம்ம நீட் எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. என்சிஆர்டில அவ்வளோ டீடைலா கொடுக்கல, அதனால அவ்வளோ நம்மளுக்கு தேவையில்லை. சரியா? சரி, ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணலாம்? ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், பேசிக் ஃபங்க்ஷன் என்னது? நம்மளோட rRNA சிந்தசிஸ். அதுதான் இம்பார்ட்டன்ட். சரி, rRNA சிந்தசிஸ். சரி, rRNA சிந்தசிஸ் யாரே சீப்பு. ஓகே, rRNA சிந்தசிஸ். அதுக்கப்புறம் it provides the machinery, protein synthesis. Okay, protein synthesis, or we can say இப்படி கூட நம்ம படிச்சிடலாம். ஒரு பாயிண்ட் படிச்சு மீதி எல்லாம் அது கூட கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ இங்க பாருங்க, RNA சிந்தசைஸ் ஆகுதா? ஸோ RNA சிந்தசைஸ் ஆகும்போது இந்த rRNA, ஸோ rRNA எங்க இருக்கும்? ரைபோசோமல் RNA. அப்போ ரைபோசோமுக்கு தேவையான RNA. ஸோ ரைபோசோம் ஃபார்ம் பண்றதுல, ஓகே, ஃபார்மேஷன் ஆஃப் ரைபோசோம்.
formation of ரைபோசோமுக்கு இந்த formation of ரைபோசோமுக்கு இந்த rRNA ரொம்ப முக்கியம். ஸோ அந்த rRNA ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா புரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ற அந்த மஷின் ப்ரொடியூஸ் பண்ற காம்போனன்ட் இது ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஸோ rRNA சிந்தசிஸ்லயே இது என்ன பண்ணுது? ரைபோசோம் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்றதுக்கு தேவையான RNA இது ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ புரோட்டீனுக்கு ப்ரொடக்ஷனுக்கு தேவையானது இங்க ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரைட், ஸோ இதனால இது ரொம்ப 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 முக்கியமானது. ஓகே, சரி. ரைபோசோமல் ப்ரோட்டீன்ஸ் இங்க தான் ஸ்டோர் ஆகும். ठीक है, storage of ribosomal proteins அவ்வளவுதான். yes all right, சரி. next is nucleoplasm. next is, so screenshot எடுத்துக்கோங்க இல்லைன்னா காப்பி பண்ணிக்கோங்க. 5 4 3 2 1. next என்னது? nuclear matrix or nucleoplasm. nucleoplasm or nuclear matrix. so இது வந்து plasm அப்படினா fluid. அப்போ இது என்ன இருக்கும்? fluidic stateல இருக்கும். nucleusல இருக்கிற fluid. அப்போ இந்த fluidல என்ன இருக்கும்? fluidல obviously நமக்கு தெரிஞ்ச number 1 water will be present. இங்க தெரிஞ்ச நமக்கு enzymes will be present. இங்க என்ன இருக்கும்? enzymes will be present. இங்க என்ன இருக்கும்? நம்மளோட enzymes இருக்கும். அதுக்கு அப்புறம் RNA present ஆயிருக்கும். என்ன RNA present ஆயிருக்கும். இங்க என்ன present ஆயிருக்கும்? வேற chromatin fibers. என்ன chromatin fibers present ஆயிருக்கும். அதுக்கு அப்புறம் வேற என்ன present ஆயிருக்கும்? அதுக்கு அப்புறம் proteins present ஆயிருக்கும். அதுக்கு அப்புறம் இங்க என்ன present ஆயிருக்கும்? carbohydrate present ஆயிருக்கும். ஓகே, அதுக்கு அப்புறம் இங்க என்ன present ஆயிருக்கும்? lipids present ஆயிருக்கும். இங்க present ஆயிருக்கும். இதெல்லாமே present ஆயிருக்கும். alright, so lipids present ஆயிருக்கும். hormones present ஆயிருக்கும். alright, hormones present ஆயிருக்கும். அதுக்கு அப்புறம் வேற என்ன? sodium potassium ions present ஆயிருக்கும். இங்க வேற என்ன இருக்கும்? வாட்டர்ல sodium இருக்கும், potassium இருக்கும், HCO3 bicarbonate இருக்கும், chloride ions இருக்கும். இந்த மாதிரி நிறைய ions present ஆயிருக்கும். alright, இதெல்லாமே நிறைய ions present ஆயிருக்கும். வேற இதுல என்ன இருக்கும்? நிறைய other things, vitamins. yes, vitamins present ஆயிருக்கும். 8 vitamins present ஆயிருக்கும். பட் இதுல இம்பார்ட்டன்ட் இதெல்லாமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா நார்மல் சைட்டோபிளாசம்ல இதெல்லாமே இருக்கும். எக்ஸ்ட்ரா ஸ்பெசிபிக் அப்படின்னா என்னது? இதுல ஸ்பெசிபிக்கா என்ன இருக்கும்? ஸ்பெசிபிக்கா என்சைம்ஸ் present ஆயிருக்கும். இதையும் இருக்கும் RNA, மெயின் chromatin fibers. ஆல்ரைட், அதுக்கப்புறம் நம்மளோட புரோட்டீன்ஸ். இந்த 4 இங்க ரொம்ப முக்கியம். இந்த 4 இங்க present ஆயிருக்கும். ஆல்ரைட், இந்த 4மே இங்க present ஆயிருக்கும். கிளியர்? ஸோ நியூக்ளியோபிளாசம். ஆல்ரைட், நியூக்ளியோபிளாசம். கிளியர்? சரி. அப்போ நியூக்ளியோபிளாசம்ல நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். மெட்டபாலிக்கலி ஆக்டிவ் ரீஜன் இதுதான் மெட்டபாலிக்கலி ஆக்டிவ் ரீஜன். அப்படின்னா இங்க நிறைய மெட்டபாலிக்ஸ் ப்ராசஸஸ் நடக்கும். அப்படின்னு என்னது? நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இங்க நடக்கும். சரியா? நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், புரோட்டீன் ஃபார்ம் பண்றது, அதுக்கப்புறம் ஃப்ளூயிடிக் இன் நேச்சர். இப்போ பிளாஸ்மா மெம்பரேன் படிச்சீங்களா? பிளாஸ்மா மெம்பரேன் அதே மாதிரி தான் இதுவும். என்னது? ஃப்ளூயிடிக் இன் நேச்சர் என்னது? fluid மூவ் ஆயிட்டு இருக்கும். ஸோ இதுலயும் என்ன இருக்கும்? இதுலயும் நம்மளோட தேவையான லிப்பிட் மாலிகுல்ஸ் எல்லாமே இங்க ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கும். எது? நம்மளோட நியூக்ளியோபிளாசம்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, அண்ட் இது ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதுல வந்து என்ன சொல்றது, எக்ஸோசைட்டோசிஸ், எண்டோசைட்டோசிஸ், மெம்பரேன்ல ரிசெப்டர் பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த மெம்பரேன் மேல ரிசெப்டர் பிரசன்ட் ஆயிருக்கும். ரிசெப்டர்ஸ் ஏன்னா நம்ம படிச்சிருப்போம். இப்போ ஒரு சில ரிசெப்டர் எங்க இருக்கும்? டைரக்டா ஜீன்ல போயிட்டு அதை வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஓகே, நியூக்ளியர் மெம்பரேன்ல போய் அட்டாச் ஆகி, ஆர் நியூக்ளியஸ்ல ஆக்டிவேட் பண்ணி, ஸோ லைக் டைரோசின் டெரிவேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கு, அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் அதெல்லாமே. ஸோ இந்த மாதிரி ரிசெப்டர்ஸ் நியூக்ளியஸ்ல நிறைய ரிசெப்டர்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். ஒரு சில மாலிகூல்ஸ் போய் நியூக்ளியஸ்ல இருக்கிற ரிசெப்டர்ல பைண்ட் ஆகி அதுக்கப்புறம் அது உள்ள இருக்கிற ஜெனடிக் இன்ஃபர்மேஷனை ட்ரிகர் பண்ணி விடும். கிளியர்? புரிஞ்சுதா?
So இதுதான் என்னது nucleoplasm. Clear? சரி, next let's talk about types of chromosomes. Types of chromosomes. Okay, types of chromosomes. Types of லாகோபெரான் அந்த டாபிக்லயும் ரிசெப்டர்ஸ் வரும். ஆமா, லாகோபெரான் டாபிக்ல ரிசெப்டர்ஸ், லாகோபெரான் ஓகே ஃபைன். சரி, ஜெனடிக்ஸ்ல சொல்றேன். ஓகே, ரிசெப்டர்ஸ் எல்லா செல்லோட மெம்பரேன்லயும் பிரசன்ட் ஆயிருக்கும், நியூக்ளியஸோட மெம்பரேன்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, நவ் டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம். டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம் நம்மகிட்ட நம்ம படிக்க போற குரோமோசோம் பேஸ்ட் ஆன், ஸோ டைப் ஆஃப் குரோமோசோம் இது என்ன பேசிஸ்ல நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம் அப்படிங்கறத நான் இங்க எழுதிடுறேன். based on the location of centromere. Okay, centromere, the shape adukku edha mari change agum based on that. Okay, so first thing, what is first chromosome, type of chromosome அப்படினு பார்த்தா நம்ம 4 டைப் இருக்கு. இதுல எவ்வளவு இருக்கு? 4 டைப் இருக்கு. Okay, 4 type of chromosomes we have. Number 1 is telocentric. Number 2, okay, கொஞ்சம் தூரமா வரையறேன், எழுதுறேன் so that I can draw. ठीक है, telocentric. அதுக்கு அப்புறம் acrocentric. Okay, acrocentric, metacentric and submetacentric. என்னது? submetacentric. சரி, இப்போ டிலோசென்ட்ரிக் அப்படின்னா என்ன? டிலோசென்ட்ரிக் அப்படின்னா என்ன? டிலோசென்ட்ரிக் அப்படின்னா டெர்மினல் எண்ட்ல இருக்கிறது. டிலோசென்ட்ரிக் என்னது? சென்ட்ரோமியர் எங்க இருக்கும்? டெர்மினல் எண்ட்ல இருக்கும். ஓகே, எப்படி இருக்கும்? டெர்மினல் எண்ட்ல இருக்கும். சோ அப்படி இருந்தா அது என்னது? அது டிலோசென்ட்ரிக். ஆல்ரைட், டெலோசென்ட்ரிக். அப்ப இதுல எவ்வளவு ஆர்ம் இருக்கும்? குரோமோசோமல் ஆர்ம் எவ்வளவு இருக்கும்? ஒன்னே ஒன்னு தான் இருக்கும், Q ஆர்ம். ஒரே ஒரு குரோமோசோமல் ஆர்ம் தான் இங்க, ஐ மீன் ஒரே ஒரு குரோமோசோமல் ஆர்ம் டெர்மினல் எண்ட்ஸ்ல இருக்கும். டெர்மினல் எண்ட்ஸ்ல இருக்கும். இப்போ அக்ரோசென்ட்ரிக் அப்படின்னு என்னது? டெர்மினலுக்கு கொஞ்சம் கீழே. ஓகே, டெர்மினலுக்கு கொஞ்சம் கீழே. ஆல்ரைட், சோ இங்க என்ன இருக்கும்? டெர்மினல். ஓகே, இதுதான் நம்மளோட அக்ரோசென்ட்ரிக். ஓகே, வெயிட், இதுதான் நம்மளோட அக்ரோசென்ட்ரிக். அப்படின்னு என்னது? ஒரு ஷார்ட் ஆர்ம் இருக்கு. இங்க என்ன இருக்கு? ஒரு ஷார்ட் ஆர்ம். இது பி ஆர்ம். இது என்னது? ஷார்ட் ஆர்ம். இது என்னது? Q ஆர்ம். ஒரு லாங் ஆர்ம். சோ ஒரு ஷார்ட் ஆர்ம் இருக்கு, ஒரு லாங் ஆர்ம் இருக்கு. ஓகே, இது சென்டர்ல இருக்கிறது என்னது? இதுதான் சென்ட்ரோமியர். இங்க சென்ட்ரோமியர் இங்க இருக்கு. சென்ட்ரோமியர். ஆல்ரைட், சென்ட்ரோமியர் எங்க இருக்கு? இங்க இருக்கு பாருங்க, சென்ட்ரோமியர். இதுதான் நம்மளோட சென்ட்ரோமியர். மெட்டாசென்ட்ரிக் என்னது? மெட்டாசென்ட்ரிக்னா சென்டர்ல இருக்கும், எக்ஸாக்ட் சென்டர். அப்படின்னா என்னது? மெட்டாசென்ட்ரிக் அப்படின்னா ஒரு P ஆர்ம், ஒரு Q ஆர்ம் இருக்கு. இங்க என்ன இருக்கு? சென்ட்ரோமியர். இங்க என்ன இருக்கு? சென்ட்ரோமியர். ஆனா அந்த சென்ட்ரோமியர் எங்க இருக்கு? எக்ஸாக்ட்லி சென்டர்ல இருக்கு. ஓகே, சென்ட்ரோமியர் எங்க இருக்கு? சென்டர்ல பிரசன்ட் ஆயிருக்கு. அப்படின்னா இந்த P ஆர்ம் அண்ட் Q ஆர்ம் ஈக்குவலா இருக்கும். எதுவுமே ஒன்னு ஷார்ட்டாவும் ஒன்னு லாங்காவும் இருக்காது. ரெண்டுமே என்ன இருக்கும்? ஈக்குவலா பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, ஷார்ட் ஆர்ம் அண்ட் லாங் ஆர்ம் ஈக்குவலா பிரசன்ட் ஆயிருக்கும். சரி, அடுத்தது நம்மளோட சப்மெட்டாசென்ட்ரிக். சப்மெட்டாசென்ட்ரிக் அப்படின்னு என்னது? சென்டருக்கு ஜஸ்ட் கொஞ்சம் மேல. எப்படி என்ன இருக்கும்? இப்போ இதுதான் சென்ட்ரோமியர் அப்படின்னா, ஓகே, இது சென்டருக்கு கொஞ்சம் மேல இருக்கும். இதுதான் சென்டர் அப்படின்னா சென்டருக்கு கொஞ்சம் மேல இருக்கும். இதுதான் நம்மளோட சென்ட்ரோமியர்.
இதுதான் P arm, இதுதான் Q arm. ஓகே, P arm and Q arm. அப்போ இதுல எது ஷார்ட் ஆர்ம், எது ஷார்ட் ஆர்ம்? இதுதான் நம்மளோட ஷார்ட் ஆர்ம். ரொம்ப ஷார்ட்டா இருக்காது, பட் கம்பேரிட்டிவ்லி ஷார்ட்டா இருக்கும் இல்லையா? இது லாங் ஆர்ம். Slightly away from the middle. என்ன சொல்லலாம்? Slightly away from the middle. Slightly away from the middle. Slightly away from the middle or center. Slightly away from the middle or center. இதுதான் types of chromosomeல 4 type of chromosome. Telocentric, acrocentric, metacentric and submetacentric. இதை வந்து இப்படி கூட சொல்லலாம். Metacentric, submetacentric, acrocentric and telocentric. அது உங்களோட இஷ்டம், எப்படி வேணா இதை வந்து சொல்லலாம். எது ஈஸியா இருக்கோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சரி. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? இன்னொரு குரோமோசோம் இருக்கு. இன்னொரு குரோமோசோம் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா சேட்டிலைட் குரோமோசோம். அது என்னது? சேட்டிலைட் குரோமோசோம். இன்னொரு குரோமோசோம் இருக்கு, அதுக்கு பேரு சேட்டிலைட் குரோமோசோம். இன்னொரு குரோமோசோம் இருக்கு, அதுக்கு பேரு என்ன? அதுக்கு பேரு சேட்டிலைட் குரோமோசோம். பார்க்கலாமா? சேட்டிலைட் குரோமோசோம் இதை நான் அழிச்சிருட்டா? Do not worry கண்ணா, உங்களோட நோட்ஸ்ல கண்டிப்பா இருக்கும். ஓகே, நோட்ஸ்ல இந்த நியூக்ளியோலஸ் இருக்கும். Do not worry. சேட்டிலைட் குரோமோசோம், சேட்டிலைட் குரோமோசோம். இதுக்கு ஷார்ட்டா நம்ம எழுதலாம் SAT, SAT chromosome. SAT chromosome or satellite chromosome. Okay, SAT chromosome or satellite chromosome. நீங்க இது ஜெனடிக்ஸ்ல கூட படிப்பீங்க. சரியா? ஜெனடிக்ஸ்ல கூட படிப்பீங்க. சேட்டலைட் குரோமோசோம் அப்படிங்கிறது இப்போ நார்மல் குரோமோசோம் இருக்கு. ஓகே, என்ன இருக்கு? ஒரு நார்மல் குரோமோசோம் இருக்கு. நார்மல் இப்போ ஒரு குரோமோசோம் இருக்கு அப்படின்னா இந்த குரோமோசோம்ல எண்ட்ல ஒரு சின்ன கன்ஸ்ட்ரிக்ஷன் மாதிரி இருக்கும். ஒரு சின்ன இப்போ ஒரு கன்ஸ்ட்ரிக்ஷன் மாதிரி இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல ஒரு சின்ன கன்ஸ்ட்ரிக்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ திஸ் எக்ஸ்ட்ரா கன்ஸ்ட்ரிக்ஷன், அடிஷனல் கன்ஸ்ட்ரிக்ஷன், அது ஸ்டெயின் ஆகாது. ஓகே, எக்ஸ்ட்ரா அடிஷனல் கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் த குரோமோசோம், எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதுதான் சேட்டிலைட், சேட்டிலைட் குரோமோசோம், சேட்டிலைட் பார்ட், சேட்டிலைட் குரோமோசோம். ஆல்ரைட், சேட்டிலைட் குரோமோசோம். கிளியர்? இதுதான் இது நம்மளோட சேட்டிலைட் குரோமோசோம். ஓகே, என்னது? இந்த குரோமோசோம், இந்த குரோமோசோம் தான் சேட்டிலைட் குரோமோசோம். இதுக்கு பேரு சேட்டிலைட். வேணும்னா இப்படி அப்படி கூட எழுதிக்கோங்க. இதுக்கு பேர் என்னது? சேட்டிலைட். சோ இந்த குரோமோசோமுக்கு பேரு சேட்டிலைட் குரோமோசோம். இத டீடைலா நீங்க என்ன படிப்பீங்க? ஜெனடிக்ஸ்ல HGP ஃபிங்கர் பிரிண்டிங் எல்லாம் இருக்குல்ல, அதுல படிப்பீங்க. ஓகே, சேட்டிலைட் குரோமோசோம். கிளியர்? புரிஞ்சுதா? அது மேபி மேல இருக்கலாம், கீழே இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம். சேட்டலைட்ஸ் இட்ஸ் நாட் நெசசரி மேல தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பிகாஸ் மேலே கீழே அப்படின்லாம் குரோமோசோமுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸோ இல்லை பேரோ இல்லை லேபிளோ கிடையாது. இது தலை, இது வால் அப்படிலாம் கிடையாது. சரியா? சரி, இதுதான் நம்மளோட குரோமோசோம். ஸோ நியூக்ளியஸ் அண்ட் குரோமோசோம் முடிச்சாச்சு. மைக்ரோபாடிஸ் இருக்கு. மைக்ரோபாடிஸ் நம்ம இப்போ நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. பெராக்சிசோம் ஒன்று இருக்கு, அதையும் முடிச்சிடலாம். சரியா? பெராக்சிசோம் அண்ட் நம்மளோட என்னது, ஏன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்மளுக்கு இல்லை, அதனால கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா போனாலும் பிரச்சனை இங்க வராது. ஓகே, சரி. என்னது? மைக்ரோபாடிஸ்.
uni single membranous ball which contains fluids. Which contains what? Fluids. அதுதான் என்னது microbodies. Microbodies என்னது? Microna small. So small single membrane bound structure which contains some fluid. அது என்ன வேணா இருக்கலாம். சரியா? அதுதான் என்னது நம்மளோட microbodies. இந்த microbodiesல தான் நம்ம லைசோசோம் வரும். லைசோசோம் என்னது? microbody தான். லைசோசோம் is a microbody. So என்ன பண்ணலாம்? மைக்ரோபாடியை நம்ம நாலா பிரிக்கலாம். நம்ம கிட்ட 4 மைக்ரோபாடிஸ் இருக்கு. மைக்ரோபாடிஸ் அப்படிங்கிறது நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு? மைக்ரோபாடிஸ் நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு? 4 இருக்கு. ஓகே, 4 மைக்ரோபாடிஸ் இருக்கு. என்னென்ன இருக்கு? நம்பர் 1 லைசோசோம், நம்பர் 2 பெராக்சிசோம், நம்பர் 3 கிளையாக்சிசோம். கரெக்ட் தானே? கிளையாக்சிசோம் மைன்யூட் வெசிகல்ஸ். எஸ் எஸ் மைன்யூட் வெசிகல்ஸ் சொல்லலாம். அதுக்கப்புறம் ஸ்பெனது ஸ்பிரோசோம்ஸ். ஸ்பிரோசோம்ஸ், லைசோசோம்ஸ், பெராக்சிசோம், கிளையாக்சிசோம்ஸ் அண்ட் ஸ்பிரோசோம்ஸ். இந்த 4 நம்ம கிட்ட இருக்கு. கரெக்டா? இதுதான் என்னது? மைக்ரோ பாடிஸ். எஸ், சரி. மைக்ரோ பாடிஸ். இப்போ என்ன எல்லாத்துலயுமே தனித்தனி ஃப்ளூயிட்ஸ் இருக்கும். இப்போ லைசோசோம்ல என்சைம்ஸ் இருக்கும். பெராக்சிசோம்ல என்ன இருக்கும்? வாட் இஸ் பிரசன்ட் இன் த பெராக்சிசோம்? சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் பிரசன்ட் இன் த பெராக்சிசோம்? பெராக்சிசோம்ல என்ன இருக்கும்? அப்போ டெல் மீ, பெராக்சிசோம்ல என்ன இருக்கும்? பெராக்சிசோம்ல என்ன இருக்கும்? பெராக்சிசோம்லயும் நிறைய ஃப்ளூயிட் இருக்கும் இல்லையா? அப்போ பெராக்சிசோம்லயும் இதே மாதிரி நிறைய ஃப்ளூயிட் இருக்கும். அது எங்கெல்லாம் பெராக்சிசோம் பிரசன்ட் ஆயிருக்கும்? நம்மளோட லிவர்ல இருக்கும், நம்மளோட கிட்னில இருக்கும். கரெக்டா? நம்மளோட லிவர்ல இருக்கும், நம்மளோட கிட்னில இருக்கும். வேற எங்கெல்லாம் இருக்கும்? வேற எங்கெல்லாம் இருக்கும்? ஸோ லிவர் கிட்னில மோஸ்ட்லி பிரசன்ட் ஆயிருக்கும். ரைட்? கரெக்டா? பெராக்சிசோம்ஸ் எங்க பிரசன்ட் ஆயிருக்கும்? பெராக்சிசோம். லைசோசோம் எல்லா இடத்துலையுமே பிரசன்ட் ஆயிருக்கு மோஸ்ட்லி. பெராக்சிசம் எங்க பிரசன்ட் ஆயிருக்கு? லிவர்ல பிரசன்ட் ஆயிருக்கு, கிட்னில பிரசன்ட் ஆயிருக்கு. எஸ், லிவர்ல பிரசன்ட் ஆயிருக்கு, கிட்னில பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ எஸ், லிவர் அண்ட் கிட்னி, லிவர் அண்ட் கிட்னி. லிவர்ல பிரசன்ட் ஆயிருக்கு, கிட்னில பிரசன்ட் ஆயிருக்கு. ஒன்று பண்ணுவோம், கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கலாமா? பெராக்சிசோம் பத்தி படிக்கலாம். லைசோசோம் முடிச்சாச்சு. கிளையாக்சிசோம், ஸ்பிரோசோம், பெராக்சிசோம் கொஞ்சம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம எழுதிக்கலாம். சரியா? பெராக்சிசோம்ஸ். ஆல்ரைட், ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க பெராக்சிசோம்ஸ். கொஞ்சம் நேற்று கட் ஆனது அப்படியே வலிக்குது. ஐயோ, இன்னைக்கு நான் பேண்டேஜ் போட மறந்துட்டேனே. பெராக்சிசம் present in the liver and kidneys of rodents. rodents-na தெரியும் தானே? rats. இல்லப்பா, நேத்து தானே கட்டாச்சு, அதுக்குள்ள எப்படி சரியாகும்? அதெல்லாம் சரியாகல. சரி, it is present in the rodents and it is present in the liver and kidneys of rodents. சரி, அதோட சைஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே ஓகே, இதுல என்ன இருக்கும்? இதுல நிறைய என்சைம்ஸ் இருக்கும், நிறைய என்சைம்ஸ் இருக்கும். ஓகே, என்ன இருக்கும்? இட் கண்டெய்ன்ஸ் peroxide producing enzymes. Peroxide producing enzymes. Peroxide producing என்னது? peroxide producing enzymes. Helps in
helps in purine metabolisms. Purine metabolisms. Purine metabolism. Purine and pyrimidine நீங்க படிச்சிருப்பீங்க. பேண்டேஜ் போடலாம்டா பட் போடல இன்னைக்கு மறந்துட்டேன். சரியா? சரி, எனிவேஸ் ஹெல்ப்ஸ் இன் பியூரின் மெட்டபாலிசம். ஸோ பியூரின் மெட்டபாலிசம்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். சரி, இதுதான் மெயின் பாயிண்ட்ஸ் ஆஃப் பெராக்சிசோம்ஸ். இதுல மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்னது? போட்டோ ரெஸ்பிரேஷன் அண்ட் லிபிட் மெட்டபாலிசம் தான் அதோட ஃபங்க்ஷன் இல்லையா? போட்டோ ரெஸ்பிரேஷன். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா என்னது? இட் ஹெல்ப்ஸ் போட்டோ ரெஸ்பிரேஷன் in plants and lipid synthesis. Photorespiration and lipid metabolism in animals. Lipid metabolism in animals. So இதுதான் இதோட main function. Peroxisome ஓட main function. Yes, AGCT, purine pyrimidine. Okay, AGCT, purine pyrimidine, adenine, guanine, cytosine, thymine. இதுல எது purine? adenine, guanine. cytosine, thymine இல்லையா? இல்ல, cytosine, thymine, pyrimidine. கரெக்டா? சரி. ஓகே, purine pyrimidine single double அண்ணா டபுள் பென்சீன் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும், அதுல சிங்கிள் பென்சீன் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். அதுதான். ஸோ இதுதான் நம்மளோட பெராக்சிசோம். சரி, அடுத்தது நம்ம கிளையாக்சிசோம் பார்க்கலாம். கிளையாக்சிசோம் பார்க்கலாமா, ஸ்பிரோசோம் பார்க்கலாமா? ஸ்பிரோசோம் பார்க்கலாம். இல்ல, கிளையாக்சிசோம் ஃபர்ஸ்ட் பார்த்தல, சின்னதுதான் கிளையாக்சிசோம். கிளையாக்சிசோம்ஸ். சரி, glyoxysomes na enna? What is glyoxysome? Glyoxysome is also a small structure, small body. Okay, glyoxysome is also a small body. What is that? It is a small body which contains what? Glyoxysome, small body which contains enzymes which helps in the glyoxylate cycle or TCA cycle. Contains enzymes which helps in glyoxylate cycle and TCA cycle. TCA cycle என்னது? TCA cycle na tricarboxylic acid cycle. கரெக்டா? tricarboxylic acid cycle. இதுக்கு இன்னொரு பேர் என்ன? citric acid cycle. tricarboxylic acid cycle க்கு இன்னொரு பேரு citric acid cycle. So glyoxylate cycle which is similar to TCA cycle எழுதிக்கோங்க. Which is similar to TCA cycle. Which is similar to TCA cycle. All right. Which is similar to TCA cycle. Yes, Krebs cycle. Right. Okay. So what is the function? Functions. Breakdown of fats. Breakdown of fats. Breakdown of fats. Fat break பண்றதா. Okay, fat break பண்றதா இதோட function. Okay, what is the function? To break down the fats. To break the fats. இதுதான் இதோட function. Clear? Clear-ஆ? சரி, அடுத்தது நெக்ஸ்ட் என்னது? நம்மளோட ஸ்பிரோசோம்ஸ். ஸ்பிரோசோம்ஸ். ஸோ ஸ்பிரோசோம்ஸ் டிஸ்கவர் பண்ணது யாரு? பார்மர். ஏன்னா பார்மர் தான் டிஸ்கவர் பண்ணாருன்னு நினைக்கிறேன். பர்னர், சாரி, discovered by Perner.
in 1958. Discovered by Perner in 1958. கரெக்ட் தான் எல் சொன்னது கரெக்ட் தான். லிபிட் ஃபேட்ஸ் எல்லாமே அதுலயே வந்துரும். கொலஸ்ட்ரால் வேற. கொலஸ்ட்ரால் இஸ் a type derived lipid. So lipid fats எல்லாமே ஒன்று தான். சரியா, வேற ஒன்றும் இல்லை. Discovered by Perner in 1958. ஓகே, ஸோ எல்லாமே இது எல்லாமே என்னது, பெராக்சிசோம்ஸ், பெரோசோம்ஸ், இதெல்லாம் சிங்கிள் மெம்பரேன் ஸ்ட்ரக்சர். சரியா, ஸோ இதெல்லாமே சிங்கிள் மெம்பரேன் ஸ்ட்ரக்சர் தான். ஓகே, originated from endoplasmic reticulum. நம்ம பார்த்தோம் தானே, lysosome is originated from the Golgi body. Similarly, spirosomes originates from the endoplasmic reticulum. சரியா, endoplasmic reticulum. Fine. அதுக்கப்புறம் என்னது, it contains lipids and proteins. Lipids and proteins. It contains lipids and proteins. சரி, okay. Okay, so இதுதான் வந்து spirosomes. Lysosome is different from spirosome. Okay, lysosome is different from spirosome. Okay, எப்படி டிஃபரெண்ட் ஆயிருக்கு, அதுல சின்ன பிரச்சனை என்னது, அது வந்து டைப் ஆஃப் லிபிட் இட் கண்டெய்ன்ஸ். டைப் ஆஃப் லிபிட், ஸோ லிபிட் வந்து வேற மாதிரி. ஸோ லிபிட் வேற மாதிரி, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லிபிட். பிகாஸ் ஆஃப் த டிஃபரன்ஸ் இன் த லிபிட்ஸ், the lysosome will be different from the spirosome. அதோட ஃபங்க்ஷன்ஸும் வேற மாதிரி தான் இருக்கும். ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும் நம்மளோட லிபிட்ஸ்ல. இங்க என்ன பிரசன்ட் ஆயிருக்கும், இங்க லிபிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும், which involves in the synthesis of oil. அப்போ இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, synthesis of oils. Oilsனா fats அதுல வந்துரும் தானே, oils and fats. Okay, fats வந்து oilsல present ஆயிருக்கும். So மொத்தத்துல சொன்னா lipid metabolism. இதுதான் நம்மளோட ஸ்பிரோசோமோட ஃபங்க்ஷன். ஸ்பிரோசோம் ஃபங்க்ஷன் இதுதான் இல்லையா, ஸ்பிரோசோமோட ஃபங்க்ஷன் இதுதான். கிளியர் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா? எஸ், புரிஞ்சிருச்சா எல்லாத்துக்கும்? எஸ் ஆர் நோ, புரிஞ்சிருச்சா? சரி, ஒரே ஒரு டாபிக் இருக்கு, சின்ன டாபிக், ரொம்ப பெருசு கிடையாது, நம்ம டக்குன்னு அதை முடிச்சிடலாம். சைட்டோஸ்கெலிட்டன் அப்படிங்கிறது நம்ம ஒரு 2-3 பாயிண்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த இன்னைக்கு லெக்சரை இதோட முடிச்சுக்கலாம். சரியா, ஸோ சைட்டோஸ்கெலிட்டன் இருக்கு, அதை முடிச்சிடலாம். மாடுத்தோ சத்தியமா எனக்கு தெரியாது, என்ன எழுதியிருக்கீங்க, மடுத்துத்தோ, சாரி. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சின்ன டாபிக் தான் அது, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிடலாம். என்னது, சைட்டோஸ்கெலிட்டன். சரியா, ஸோ சைட்டோஸ்கெலிட்டன் நம்ம முன்னாடியே முடிச்சிருக்க வேண்டியது, பட் நம்ம முடிக்க முடியல, அதனால நம்ம இப்போ முடிச்சிடலாம். ஓகே, சைட்டோஸ்கெலிட்டன் அப்படிங்கிறது இட் இஸ் மேட் அப் ஆஃப், சைட்டோஸ்கெலிட்டன்ல என்னென்ன பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தா, இது எல்லாமே மைக்ரோ டிபியூல்ஸ், மைக்ரோஃபிலமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இன்டர்மீடியேட் ஃபிலமெண்ட்ஸ். இதெல்லாமே சேர்ந்ததுதான்,
cytoskeleton. இதெல்லாமே சேர்ந்தது தான் cytoskeleton. ஓகே, இதெல்லாமே சேர்ந்தது தான் என்னது cytoskeleton. ஓகே, இதெல்லாமே cytoskeleton. சரி, cytoskeleton ஓட function என்ன? What is the function of cytoskeleton? Number 1 is structure, support. Actually support number 1, இதுதான் function number 1. என்னது இது? It provides support. And number 2, motility function of cytoskeleton. இதுதான் இதோட function of cytoskeleton என்னது? ஒன்னு support provide பண்றது, ரெண்டாவது motility movement provide பண்றது. ஓகே, motility and movement provide பண்றது தான் cytoskeleton ஓட major function. சரி, இப்போ மைக்ரோஃபிலமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்றது மைக்ரோஃபிலமெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். மைக்ரோஃபிலமெண்ட்ஸ் ஸோ மைக்ரோஃபிலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னது? மைக்ரோஃபிலமெண்ட்ஸ் எங்க இருக்கும்? சைட்டோபிளாசம், பிளாஸ்மா மெம்பரேன். இப்போ வந்துட்டு சைட்டோபிளாசம் present in the cytoplasm, associated with plasma membrane, all right, present in the cytoplasm associated with plasma membrane. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட்டா நீங்களும் ரிலாக்ஸ் ஆயிடலாம், நானும் ரிலாக்ஸ் ஆயிடலாம். சரியா? அதுதான், வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, சரி. present in the cytoplasm associated with plasma membrane. ஓகே, இது எங்க present ஆயிருக்கும்? found in muscle cellsல அதிகமா present ஆயிருக்கும். all right, சரி. அப்போ இது இங்க மைக்ரோஃபிலமெண்ட்ஸ்ல லைக் என்ன இருக்கும்? ஆக்டின் அண்ட் மயோசின். மைக்ரோஃபிலமெண்ட்ல என்ன இருக்கும்? ஸோ மைக்ரோஃபிலமெண்ட்ஸ் okay, they are not found in prokaryotes. They are not found in prokaryotes. Prokaryotes la irukadu. They are not found in prokaryotes. Clear? So idha microfilaments. Idha enadhu? Microfilaments. Okay. இதோட functions என்ன? microfilaments ஓட functions என்ன? so function நான் இங்க எழுதுறேன். functions. இதோட function, இதோட function. number 1, because actin and myosin இருக்கு. actin myosin என்னது? muscle contraction. so muscle contraction க்கு help பண்ணும். second, locomotion. மைக்ரோஃபிலமெண்ட்ஸ் எங்க இருக்கும்? வேற சீலியா, மைக்ரோவிலஸ் இருக்குல்ல, மைக்ரோவிலைலயும் பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ மைக்ரோவிலை. ஸோ அது என்னது? மூணாவது, அப்சார்ப்ஷன். ஓகே, அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், லோகோமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, அதுக்கப்புறம் என்னது? அலௌஸ் இன்ட்ராசெல்லுலர் மூவ்மெண்ட். allows intracellular movement. Then cytoplasmic streaming. அதுக்கப்புறம் என்னது? cytoplasmic streaming. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? it forms helps in the cell division during cell division in animal cells. கரெக்டா? நேத்து நம்ம பார்த்தோம்ல மைக்ரோ டிபியூல்ஸ், நேத்து நம்ம பார்த்தோம்.
9 plus 0 cilia flagella 9 plus 2 9 plus 0 இதெல்லாம் பார்த்தோம். ஸோ skeletal systemல ஹெல்ப் பண்ணுது. ஆல்ரைட், cilia flagella மைக்ரோ tubules present ஆயிருக்கு, மைக்ரோ tubules and microfilaments எல்லாம் present ஆயிருக்கு. இன்ட்ராசெல்லுலர் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இது எல்லாத்துக்குமே நம்ம ஹெல்ப் பண்ணும். கரெக்டாக செல் டிவிஷன்லையும் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா சென்ட்ரியோல்ஸ் எங்கே இருக்கு? சென்ட்ரியோல்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும். சென்ட்ரியோல்ஸ்ல என்ன இருக்கு? 9 plus 0. ஓகே, 9 plus 0 அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் மைக்ரோடிபியூல்ஸ். ஆல்ரைட், ஸோ செல் டிவிஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஃபங்க்ஷனுக்கு நம்ம மைக்ரோ ஃபிலமெண்ட்ஸ் தட் இஸ் சைட்டோஸ்கெலிட்டன் ஹெல்ப் பண்ணும். கிளியரா? புரிஞ்சிருச்சா? ஸோ மசில் கான்ட்ராக்ஷன் ஏன்னா மயோசின் கூட அசோசியேட் ஆயிருக்கு, அதனால மசில் கான்ட்ராக்ஷன் ஆக்டின் மயோசின் கூட இருக்கறனால. லோகோமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் ஆப்வியஸ்லி. அப்சார்ப்ஷன் சீலியால பிரசன்ட் மைக்ரோவிலஸ், விலஸ் அண்ட் மைக்ரோவிலஸ்ல இருக்கிறனால நம்ம அப்சார்ப்ஷன் ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் இன்ட்ராசெல்லுலர் மூவ்மெண்ட்டுக்கும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங், சைட்டோபிளாசம்குள்ளேயே ஒரு மூவ்மெண்ட் நடக்கணும், அதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஹெல்ப் இன் செல் டிவிஷன் ஆப்வியஸ்லி சென்ட்ரியோல்ஸ் மூலியமா. கிளியர்? சரியா? சரி, அப்போ மைக்ரோ ஃபிலமெண்ட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. மைக்ரோ ஃபிலமெண்ட்ஸ் பார்த்தாச்சு. மைக்ரோ டிபியூல்ஸ் என்னது? மைக்ரோ டிபியூல்ஸ்ல அதே மாதிரி தான் சிலிண்ட்ரிகல் ஷேப்ல இருக்கும். மைக்ரோ டிபியூல்ஸ் வேற ஒன்றும் இல்லை, சிலிண்ட்ரிகல் ஷேப்ல இருக்கும். அதுல டிபியூலின் புரோட்டீன் இருக்கும். இங்க ஆக்டின் மயோசின் இருக்கா? ஆக்டின் மயோசின். அங்க என்ன இருக்கும்? டிபியூலின் புரோட்டீன் இருக்கும். அங்க என்ன இருக்கும்? டிபியூலின் புரோட்டீன் பிரசன்ட் ஆயிருக்கும். கிளியர்? டிபியூலின் புரோட்டீன் பிரசன்ட் ஆயிருக்கும் ஜெனரலி. ஓகே, மைக்ரோஃபிலமெண்ட்ஸ் வந்துட்டு ரிமெம்பர் மைக்ரோஃபிலமெண்ட்ஸ் என்னது? சென்ட்ரியோல்ஸ்ல நம்ம வந்து ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணாது, அது மைக்ரோடிபியூல். இது ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். சரியா? மைக்ரோடிபியூல் தான் ஸ்பிண்டில் ஃபார்மேஷன் ஃபார்ம் பண்ணும் டியூரிங் செல் டிவிஷன். ஆப்போசிட் சைட்ல போயிட்டு டிபியூலின் புரோட்டீன் பிரசன்ட் ஆயிருக்கும் நம்மளோட மைக்ரோ டிபியூல்ஸ்ல. என்ன பிரசன்ட் ஆயிருக்கும்? டிபியூலின் புரோட்டீன். எங்க பிரசன்ட் ஆயிருக்கும் மைக்ரோ டிபியூல்? பிரசன்ட் இன் த சீலியா, present in the cilia, present in the flagella, present in the centriole. Cilia, flagella, centrioles. இது எல்லாத்துலயுமே என்ன இருக்கும்? மைக்ரோடிபியூல் பிரசன்ட் ஆயிருக்கும். மைக்ரோடிபியூல் என்ன? cilia, flagella, then centrioles. Okay, cilia, flagella, centrioles, basal body. இது எல்லாத்துலயுமே சீலியா என்னது? மைக்ரோடிபியூல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். மைக்ரோடிபியூல்ஸ்ல டிபியூலின் புரோட்டீன் பிரசன்ட் ஆயிருக்கும். என்ன பிரசன்ட் ஆயிருக்கும்? டிபியூலின் புரோட்டீன் பிரசன்ட் ஆயிருக்கும். ஆல்ரைட், சரி, வேற என்னது? மைக்ரோடிபியூல், மைக்ரோஃபிலமெண்ட்ஸ், அவ்வளவுதான். எஸ் கிளியர்? புரிஞ்சிருச்சா? அவ்வளவுதான். செல் சாப்டர் முடிஞ்சது. செல் சாப்டர் முடிச்சாச்சு. ஃபைனலி ஒன் பிக் சாப்டர், ஹியூஜ் சாப்டர் நம்ம இன்னைக்கு முடிச்சாச்சு இல்லையா? ரிலீவ்ட், ரிலாக்ஸ்ட். சாப்டர் முடிஞ்சது. ஸோ இப்போ என்ன நடக்கும்? ஸோ சாப்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் சம்மரி என்னென்ன பார்த்துருக்கோம் இன்னைக்கு? என்னென்ன பார்த்தோம்? இன்னைக்கு பார்த்தது நியூக்ளியஸ், தென் குரோமோசோம்ஸ், டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ், தென் வேற என்ன பார்த்தோம்? மைக்ரோபாடிஸ், வேற என்ன பார்த்தோம்? வேற என்ன பார்த்தோம்? நம்ம என்ன பார்த்தோம்? இப்போ என்ன? சைட்டோஸ்கெலிட்டன். சாப்டர் ஓவர். சாப்டர் முடிஞ்சது இல்லையா? சாப்டர் நம்மளோடது முடிஞ்சு போச்சு. சரி, அப்போ ஹோம்வொர்க் என்ன? ஹோம்வொர்க் எம்சிக்யூ சால்வ் பண்ணுங்க. எம்சிக்யூ என்ன பண்ணுங்க? சால்வ் பண்ணுங்க. நான் எம்சிக்யூ இன்னைக்கு நான் ஃபுல் சாப்டர் எம்சிக்யூ நான் போட்டு விட்டுறேன். அந்த எம்சிக்யூ நீங்க சால்வ் பண்ணுங்க. சரியா? எஸ், நான் இன்னைக்கு ஹோல் சாப்டர் எம்சிக்யூ நான் போட்டு விட்டுறேன். அதை சால்வ் பண்ணிருங்க. அண்ட் இன்னைக்கு லெக்சர் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். சரியா? சாப்டர் முடிஞ்சது. டிபிபி சால்வ் பண்ணுங்க. இந்த சாப்டரை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு தூக்கி வீசிடக்கூடாது. இதை டெய்லி நீங்க ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். புரிஞ்சுதா? டெய்லி ரிவைஸ் பண்ணணும். அண்ட் எஸ், அவ்வளவுதான். ஸோ இத்துடன் உங்களிடம் இருந்து
விடை பெறுவது உங்கள் தருண் திவாரி. நன்றி, வணக்கம். ஓகே, பாய் 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 எவ்ரிபடி. நாளைக்கு பார்க்கலாம் உங்களை, சரியா? நாளைக்கு சந்திக்கிறேன், மீண்டும் சந்திக்கிறேன், நாளை சந்திக்கிறேன். பாய் பாய்.